Wow. Hello, madam. I am Amir, selling variety of pickles. Oh. If you don't mind, I'll come inside and show you some demo, ma'am. Okay, come on. குச்சி மிட்டாய் சாப்பிட்றியா? குச்சி மிட்டாய் சாப்பிட்றியான்னு கேட்டேன். வேணாம் மேடம். உனக்கு வேணான்னா எனக்கு வேணாம். பார்த்தா படிச்ச பையன் மாதிரி இருக்கேன். ஊறுகாய் வைக்கிறேன் தானே பார்க்குறீங்க. என்ன மேடம் பண்ணுறது, இந்த காலத்தில் படித்த படிப்புக்கே வேலை கிடைக்க மாட்டேங்குது. சும்மா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஊர் சுற்றிட்டு இருந்தா வெட்டியாக நேரம் தாங்க செலவாகும். அதுக்கு இந்த மாதிரி ஏதாவது சுய வேலை பார்த்தோன்னா வீட்டோட சுமையாவது கொஞ்சம் கம்மியாகும்ல. என்னடா இவன் வளவலன்னு பேசுகிறான்னு நினைக்காதீங்க மேடம். ஊறுகாய் மட்டும் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உடனே இடத்த காலி பண்ணிடுவான் இந்த அமீர். என்னென்ன ஊறுகாய் இருக்கு? அப்படி கேளுங்க மேடம். மேங்கோ, லெமன், ஜிஞ்சர், டொமேட்டோன்னு எக்கச்சக்கமா விதவிதமான ஊறுகாய் இந்த அமீர் கைவசம் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? முருங்கைக்காய் ஊறுகாய் இருக்கா? அதெல்லாம் நாங்க விக்கிறது இல்லை மேடம். முந்தான முடிச்சு வாக்கியராஜ் சார் கிட்ட தான் இதெல்லாம் கேட்கணும். இன்னைக்கு இந்த டைனோசர் கிட்ட இப்படி வந்து மாட்டிக்கிட்டனே. ஏய் பானிபூரி பையா, முருங்கைக்காய் ஊறுகாய் தான் நீ இல்லைன்னு சொல்லிட்ட. மிளகா ஊறுகாய் இருந்தா சொல்லு, நான் போனி பண்றேன். சாரி மேடம். என் குடும்ப பசி தீக்கிறதுக்காக தான் நான் ஊறுகாய் வைக்கவே வந்தேன். உங்க உடம்பு பசி தீக்கிறதுக்காக இல்லை. குட் பை. போடா சென்டிமெண்ட் ஃபுல். ஏதா தர இவ்வளவு சூடா இருக்கு, என்னாலே கால் வைக்க முடியல. எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ? ஒன்னும் இல்லடா, ரொம்ப நாளா பெருமாளுக்கு செலுத்த வேண்டிய நேர்த்தி கடனை இன்னைக்குதான் செலுத்த முடிஞ்சது. அவர் எப்ப கடன் கொடுத்தாரு உனக்கு? அப்படிலாம் பேசாதடா. எந்த தாயும் பணம் காசை விட தான் புள்ள நோய் நொடி இல்லாம நீண்ட ஆயுளோட வாழணும் தாண்டா ஆசைப்படுவா. ஏன் ஆத்தா, எனக்காக நீ வேண்டிட்டு இருக்க சரி, அவ என்ன அங்க டிஸ்கோ கதகளிலாம் ஆடிட்டு இருக்கா? டேய் கேன, நீ எனக்கு புருஷனா வரணும்னு தாண்டா காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம வெறும் வயித்தோட வந்து பெருமாளை வேண்டிக்கிறேன்டா மடையா. என்ன ஆத்தா அங்கிருந்து சவுண்ட் கேக்குது? கேக்கும் கேக்கும், தனியா வா, சவுண்ட் எப்படி கேக்குதுன்னு காட்டுறேன். டேய் ஏன்டா அந்த வாயாடிக்கிட்ட வாயை கொடுத்து வாயை புண்ணாக்கிக்கிற? அவளை விட ஆத்தா, நாளைக்கு எங்க காலேஜ்ல ஆண்டு விழா. நாம 2 பேர் மட்டும் தான் போறோம். நாம 2 பேர் மட்டும் தான் போறோம். பயப்படாத, அழையா வீட்டுக்கு நுழையா விருந்தாளிய வரமாட்டா இந்த பொன்னி. எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, அத யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். அத்த உங்களை தவிர. போய் ஆத்தாலும் புள்ளைய சேர்ந்து நல்லா கும்மி அடிச்சு கும்மாளம் போடுங்க. நாங்க கும்மாளம் போடுவோம் இல்ல குஸ்தி அடிப்போம். இது ஆத்தாக்கும் புள்ளைக்கு நடக்கிற பாச போராட்டம். இங்க யாரையும் ஒண்ணும் பஞ்சாயத்து கூப்பிடல. பேசாம போய் சாமியை கும்பிடுறா. ஆத்தா, அந்த கோயிலுக்குள்ள இருக்க சாமியை விட என்னோட கஷ்டத்தெல்லாம் தாங்கி என்ன சுமக்கிறியே, அந்த கடவுளோட நீதாத்தா பெரிய சாமி. வராத்தா. Good evening, ladies and gentlemen. சகிலா, சகிலா,
welcome the honorable principal, the lecturers and all the students. மாஸ்டர் இது கல்ச்சரல் ப்ரோகிராம், நம்ம கல்ச்சரல்ல பேசலாமே. மாஸ்டர் நீங்க தமிழ்ல பேசினாதான் அந்த தமிழுக்கே அழகு. ஓகே மச்சான், உங்களுக்காக நான் தமிழ் பேசுதோ. எங்க வகை தந்திருக்கும் அனைத்து முதலைகளையும் பயிற்பாளர்களையும் வக வக என்ன மேடம் சாரி, முதலைகளையும் இல்ல முதல்வர்களையும், பருப்பாளர் இல்ல பொறுப்பாளர்கள்னு பேசுங்க ப்ளீஸ். சாரி ஸ்டூடெண்ட்ஸ், டங் ஸ்லிப் ஆயிடுச்சு. இங்க வருகை தந்திருக்கும் அனைத்து முதல்வர்களையும் பொறுப்பாளர்களையும் மாணவர்களையும் வருக வருக என அழைக்கிறேன். மேடம் மேடம் அணைக்கிறேன் இல்ல அழைக்கிறேன். ஓகே சாரி பாய்ஸ், அழைக்கிறேன் இல்ல அழைக்கிறேன். மச்சான் நமக்கு கொடுத்து வைக்கணும்டா. Now the western dance will be performed by St. Joseph College, Trichy. Now, Dhanlakshmi Engineering College student Mr. Muthupandi கேட்டுக்கொண்டதுக்காக solo performance பண்ணுது. ஏய் குடினா நீ எங்கடா தூக்குறியா நீ? அதா மாப்ள என்ன பார்த்து சிரிச்சில்ல, இப்ப இந்த அரங்கமே உன்னை பார்த்து சிரிக்க போகுது பாரு. அவன தொடங்கடா. Come on Muthu, do it. இதாவது perform பண்ணு, பயப்படாத. Come on Muthu, do it. நீ துட்டு தராத கண்டி உன் கார்ல தொண்டி அம்பாஸ்டர் வண்டி அடிது பார். எப்படிக்கும் சொருப்படி வாங்க போற, எனக்கு கேண்டா வாங்கி கொடுக்க பாக்குற அம்மணி டயலாக்ல மறந்து போட்டுதான் அம்மணி. எனக்கு கோவம் செய்து என்ன தெரியுமில்ல, அழுது போடுவா அழுது. டிவி கொடுத்தா ஃப்ரிட்ஜ் கொடுத்தா பீரை கொடுத்தா என்ன கொடுத்த நீங்க பேசாதரா நீங்க கட்டி புடுறா. ஐயோ என்னலடா அங்க. வாட் இஸ் மீன் பை மாமு? ஐ எம் டெல்லிங் மீனிங் மாமு. ராஜாராம் காலிங் ராஜே, மாமனார் காலிங் மாமு, அவ்வளவுதான். பாப்பா ராஜாராம் என்ன பத்தி தெரியாது உனக்கா? ஏன் தெரியாது? மறக்க முடியாத நாள் எங்க அப்பா அழுது நான் பார்த்த நாள். சும்மா கல்லு மாதிரி இந்த மனுஷன் நீ சுருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்ன கண்ணீர் விட்டாரு. அன்னைக்கு சில விஷயங்களை முடிவு பண்ண டாக்டர் ஆவறதே, அதுக்கப்புறம் உனக்கு ரிப்பீட் அடிக்கிறது நம்பிலாம் எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் உன் பொண்ணு கட்டுது, அப்புறம் உனக்கு பாடம் கட்டுது. ஓ சாரி, பெரிய மனுஷங்களா இருக்க இடத்துல நான் கிருஷ்ணாம்பேட்டை பாஷை பேசுறேன். ஸ்ட்ரக்சர் கட்டுற மாமே அந்த பொண்ணு உனக்கு பிடிக்கலையா? நீ என்ன பெரிய கை நடு சொன்னியே, யாரு கை நடு இல்ல யாரு கை நான் கேட்கறேன். நான் எல்லாரையும் படிக்க வச்சேன், என்ன சர்க்கிள் பல்ட்டி போடுறான்னு. நான் தான் எல்லாத்தையும் மாட்டிக்கினேன். நான் அதை தான் வானான்னு ஊர்ல என்ன பேர் தெரியுமா எனக்கு? நகநகர மாதிரி இருக்கணும். நான் அதை தான் வானான்னு, அந்த பொண்ணு தான் என்ன வானான்னுச்சு. அவ இங்க குத்துனா நீங்க குத்து, வா வா. எல்லாம் சிவமயம் என்று சொல்லி வரும், ஆனால் எனக்கு எல்லாம் பயம். காலனி கண்டால் காலால் ஊதி என்ற காலமான பாரதி. காலனியை காலால் உடுத்தால் கால் வலிக்குமோன்ற பயம் எனக்கு. கவிதை பயம் எனக்கு, கனவு பயம் எனக்கு, நண்டு கண்டால பயம் எனக்கு, புச்சாண்டு கண்டால பயம் எனக்கு, புச்சாண்டு இருக்கு மண்டு கண்டால பயம் எனக்கு. பூட்டிருந்த விடை கடல பயம், திறந்திருந்த விடை கடல பயம், பூட்டிருந்த திறக்காமல் திறந்தே சொல்லன் பெத்த பயம் எனக்கு. காசு பயம் எனக்கு, தூசு பயம் எனக்கு, உறவு பயம், துறவு பயம், ஆண்டி மனசு அடிக்க பயம், அணிக மனசு இழக்க பயம். எஸ்கியூஸ் தெடாலி இங்கிலீஷும் பயம் எனக்கு. ஹோமோபோபியா, சைட்டோடோபியா, ஸ்பெக்டோடோபியா, டோக்கெட்டோபியா ஆகிய டோபியாக்கள் டாக்டர் பஞ்சபோதும் சொல்லியது. இவை அனைத்தும் உனக்கு உண்டடா. அந்த ஆண்டவன் நான் காப்பாற்றும் டாக்டர் பஞ்சபோதும் அங்கே அனுப்பது. அங்கு போனால் ஜபிக்க பயம், சபிக்க பயம், உடுக்க பயம், எதையும் கொண்டு அடிக்க பையன் பேசிக்கொண்டே போனால் நான் நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி தரவில்லை டாக்டர். அறிவோம் என்று சொல்ல வைத்தான் பார்த்தாயா என் அறி. What do you think is? அன்னை தெரேசா என்ன இது கிருமி பாவ? ஐயோ அதை வெச்சிருங்க, அது உள்ளந்து வந்தா எல்லாருக்கும் ஆபத்து. ஐயோ பெருமாளே, இது எப்படி அதான் நடக்க போகுது விடுங்களேன். இங்க பார். இது தலித்து மக்கள் வாழ்றது, இதுக்கும் மரியாதை இல்லை, மத்துக்கும் மரியாதை இல்லை, மனுஷனுக்கு மரியாதை இல்லை. 100 கோடி விந்தணுவில் எந்த விந்து முந்தி கொண்டு வருகிறது? பூரா போல உலக நாயகந்தே. Fantastic Muthu. இந்தாடியம்மா மீனாட்சி, இந்த காப்பி தண்ணி குடி. புள்ள மேல பாசம் இருக்க வேண்டியதுதான், அதுக்காக அவன் பேர் இப்படி கையில பச்சை குத்தி உன்னை இந்த மாதிரி படுக்க சொல்லல. இந்தா
சத்தமா பேசாத. அவன் வர நேரமாச்சு. அவன் கிட்ட கையில பச்சை குத்துன விஷயத்த சொல்லிடாதடி. எனக்கேண்டி அம்மா அந்த கோல் முட்டுற வேலை? நான் கிளம்புறேன். இந்நேரம் என் பொண்ணு பொன்னி வந்திருப்பா. தோ வந்துட்டாண்டி உன் அழகு புள்ள. அத்தை, தமிழ்நாட்டுல எதை பத்தி வேணா பேசுங்க, ஆனா தமிழோட அழகை பத்தி பேசாதீங்க. தள்ளுங்க. இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. அத்தா 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 அத்தா, என்ன இவ்வளவு காய்ச்சலா இருக்கு? அது ஒண்ணு இல்லடா பாண்டி, நீ படிக்கிற இடத்துல கோட்டு சூட்டு போட்டவங்க எல்லாம் உன்னை வாழ்த்துறத உன் ஆத்தா அங்க வந்து கால் கடுக்க நின்னு பாத்திருக்கா. கால் வலிதான்டா, நீ ஒண்ணும் பயப்படாத. சரி, அந்த காப்பியாவது குடி. ஏமா உனக்கு அறிவு இருக்கா? ஏன் வீட்டை பூட்டிட்டு வந்த? ஏய், உன் அத்தைக்கு உடம்பு சரியில்லை, அதாண்டி வந்த. என்ன அது? அத்தைக்கு உடம்பு சரியில்லையா? ஐயோ அத்தை, நேத்து வரைக்கும் கோயிலுக்குள்ள குத்து விளக்காட்டம் தாவி தாவி நடந்தியே. உனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும். ஆத்தாளும் மகனும் என்ன கழட்டி விட்டுட்டு கும்மாளம் போட்டீங்களே. இந்த பொன்னியோட சாபம் உங்களை கேட்காமலா போயிடும். அடியே என்ன பெத்தவளே, அத்தை போயிட போறாங்கடி. அத்தை, அதுக்குள்ள இந்த கேன கூட எனக்கு கல்யாணத்தை முடிச்சு வைய. அத்தை, நீ கண்ணை மூடிட்டா உன் புள்ள தாலி கட்டுறத பாக்க முடியாதே. நீ மேல போறதுக்குள்ள எங்க 2 பேர் கையையும் சேர்த்து வச்சுட்டு சொர்க்கத்துக்கு நிம்மதியா போயிடு. என்னடி ஒப்பரைக்கிற நீ? வெளியே போடி. டேய், இந்த பச்சை மண்ணை ஒண்ணு சொல்லாதடா. யாரு இவளா? பச்சை மண்ணா? நீ வேற அத்தா. நம்மள மண்ணுக்குள்ள போட்டு குழி தோண்டி புதைச்சிருவா இவ. ஏய், தூ. போடி. இங்க வர்றா, இது வேறயா? சரி, வரேன்டி மீனாட்சி. உலகம் தெரியாத வாழ்றாத்தா நீ. நீ முதல்ல எழுந்துரு. நீ உடம்பெல்லாம் நெருப்பா கொதிக்குது, டாக்டர் பார்க்கல வா. பாத்தாத்தா, எனக்கு ஒண்ணும் இல்லடா. நீ உட்காரு ராசா. ஆத்தா, அதை வந்துடுறேன். இத கொஞ்சம் பத்த வைப்பா. எதுக்காத்தா இதெல்லாம்? பத்த வை ராசா. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நல்ல கண்ணு, நொல்ல கண்ணு, எல்லா கண் திருஷ்டியும் போய் என் புள்ள 100 வயசு வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும். துப்பு ராசா. எனக்கு எதுக்காத்தா இதெல்லாம்? டேய், பிறந்த வீடு புகுந்த வீடு இங்கெல்லாம் எனக்கு கிடைக்காத சந்தோஷம். உன்னை 10 மாசம் என் வயித்துல சுமந்து பெத்த வழியெல்லாம் இன்னைக்குதான் ராசா இன்பமா எனக்கு தெரியுது. அத்தா அத்தா அத்தா, என்ன அத்தா என் பேர உங்க கையில? என்ன அமைதியா உட்காந்துருக்கான்? என்ன பாண்டி ஒரு மாதிரியா இருக்க? ஒன்னும் இல்லாத. இப்படி எல்லாம் சுணக்கமா இருக்க மாட்டியே. எதுவா இருந்தாலும் சொல்லுப்பா. பணக்கார பசங்க படிக்கிற இடத்துல
பணம் இருந்தா தாத்தா படிக்க முடியும். நம்மள மாதிரி ஏழைங்க படிக்க முடியாது தாத்தா. பாண்டி என்னடா சொல்ற? ஆமா தாத்தா, கல்வியை காசாக்கிட்டானுங்க. எதுக்கு எடுத்தாலும் ஃபீஸ், அட்மிஷன் ஃபீஸ், பஸ் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ், செமஸ்டர் ஃபீஸ், செமினார் ஃபீஸ், டொனேஷன் ஃபீஸ், பிராக்டிகல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ், கம்ப்யூட்டர் ஃபீஸ், லேப் ஃபீஸ், ஃபீஸ் ஃபீஸ் ஃபீஸ், நின்னா ஃபீஸ், உட்காந்தா ஃபீஸ், விட்டா ஒண்ணுக்கு போனா கூட ஃபீஸ் கேட்பாங்க போல அத்தா. இப்படி கேட்டு கேட்டு நம்மள பீஸ் ஆகிட்டாங்களா அத்தா? பீஸ் ஆகிட்டானுங்க. கடைசியா கல்வியை கந்து வட்டி வியாபாரமா ஆகிட்டாங்களா அத்தா? என்ன மாதிரி பசங்களை படிக்க வைக்க அப்பனா ஆத்தால எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அதெல்லாம் அவனுக்கு தெரியாதா அத்தா? தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றா அத்தா, ஏசில வாழ்றவனுக்கு பசியோட கொடுமை தெரியாதா அத்தா? ஆனா பசியில வாழ்றவனுக்கு ஏசியோட குளிர் தெரியாதா அத்தா? குளிர் தெரியாது. என்னடா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? பெரிய வார்த்தைலாம் பேசலாத்தா. 1 லட்ச ரூபா பணத்தை ஒரு வாரத்துக்குள்ள கட்டணுமா? கட்ட முடியாதவங்க எக்ஸாம் எழுத முடியாதுன்னு ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிட்டானுங்க அத்தா. 1 லட்சமா? என்னடா பாண்டி, இப்பதான் இருந்த ஒரு வீட்டையும் வித்துட்டு 2 லட்சம் ரூபாய் கட்டணும். மறுபடியும் என்னடா புதுசா? அத்தா, உனக்கு இதெல்லாம் சொன்னா புரியாது. நான் சொல்றதையாவது கேட்டு நடந்துக்க. என்னடா சொல்லுவ? படிப்பு வேணா வேலைக்கு போறேன்னு சொல்லுவ, அதானே? டேய், எல்லா அப்பா அம்மாவும் தான் புள்ளைக்கு சொத்து சேர்த்து வைக்கிறாங்களோ இல்லையோ, கல்விங்கிற பெரிய சொத்தை சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இந்த உடம்புல இன்னும் உசுர் இருக்குடா. உன்னை பெரிய இன்ஜினியர் ஆக்காம சாக மாட்டாடா உன் ஆத்தா. அத்தா, என்னது கல்வி தந்தையா? என்னடா டேய், நான் எப்படா கல்வியை பெத்த வளர்த்த என்ன போய் கல்வி தந்த தாத்தான்னுக்கிட்டு எது எப்படியோ கள்ளச்சாராயம் காய்ச்சினவனா கல்வி தந்தைன்னு கூப்பிடுறீங்களே, ரொம்ப சந்தோஷம். ஆமா, உன் காலேஜில் மீட்டர்லாம் ஓகேவா? எவ்வளோ? 25 லட்சம் 30 லட்சம் ஒரு சீட்டுக்கா? என்னது புது காலேஜ்? சரி பரவாயில்ல, நீ மீட்டர் போட்டு நான் பாத்துக்கிறேன். ஏதோ புது மீட்டர் நினைக்கிறேன், அப்புறம் பேசுறேன். గోవిందా 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 ప్రిన్సిపల్ గారు నమస్కారం అండి. ஏயா காலேஜில் சீட்டு கேட்கிற ஆளை கூட்டு வேணா லட்டு விற்கிற ஆளை கூட்டு வந்திருக்க? இல்ல சார், அவங்க பாஷை தெலுங்குல உங்களுக்கு வணக்கம்னு சொல்றாரு சார். அது சரியா, எதுக்கு வந்திருக்காங்க? சார், அவர் பையன் +2ல 40% மார்க் வாங்கியிருக்கான். சரி, நம்ம காலேஜ்ல பிஇ மெக்கானிக்கல் சீட் கேட்டு வந்திருக்காங்க சார். வேளங்காதவன் 40% வாங்கினா 30% வாங்கினா எனக்கு எத்தனை % வருதுன்னு கேளியா? சார், 3 லட்சம் தரேன்னு சொல்லிருக்காங்க. எதுக்கு? அவன் நாம தான் பார்த்து சொல்றியா? டேய், ஏமாத்திருவான் காரன். 5 லட்சம் ரூபாய் இருந்தா பேச சொல்லு, இல்ல இடத்த காலி பண்ண சொல்லு. கிளம்பு சார், டீல் ஓகே. சொரியா చూడండి, பையனுக்கு சீட் கன்ஃபார்ம். சரி நீ கிளம்பு, மத்ததெல்லாம் அவர் பார்த்துப்பார். గోవిందా గోవిందా. திருப்பதிய குத்தகைக்கு எடுத்திருப்பானோ? சார், என்ன வெளியே ஒரு வில்லேஜ் பார்ட்டி மஞ்ச பையோட வெயிட்டா உட்கார்ந்திருக்காங்க சார். உள்ள வர சொல்லட்டுமா? டேய், மஞ்சா பையாவது கஞ்சா பையாவது கட்டுக்கிட்ட பணம் கொண்டு வந்துருப்பா. சீக்கிரம் கூட்டு வாடா, போடா. மேடம், சார் உங்களை உள்ள வர சொன்னாங்க, போய் பாருங்க. சரிங்க ஐயா. வாங்கம்மா, உட்காருங்க. பரவாயில்லைங்க ஐயா, நான் நிக்கிறேன். என்ன ஐயா கொய்யாவா? ஆமா, பையில என்ன? ஒண்ணும் இல்லைங்க. ஒன்னே இல்லையா? அப்ப நில்லு, இப்ப சொல்லு. ஐயா, என் பையன் முத்துப்பாண்டி உங்க காலேஜ்ல தான் ஐயா படிக்கிறான். படிக்கட்டும். போன 6 மாசத்துக்கு முன்னாலதான் ஃபீஸுக்காக என் வீட்டை வித்து 2 லட்சத்தை உங்க காலேஜ்ல கட்டினேன். மறுபடியும் 1 லட்சத்தை ஒரு வாரத்துக்குள்ள கட்டினதான் பரீட்சை எழுத முடியும்னு சொன்னீங்களாமே. ஆமா சொன்னேன். இப்ப என்ன அதுக்கு? நாங்கெல்லாம் ஏழைங்க. அடிக்கடி இப்படி பணம் கட்ட சொன்னா நாங்க எங்கயா போவோம்? அரசாங்கம் நிர்ணயம் பண்ண ஃபீஸை விட அதிகமாவே கட்டிட்டோம். அதையும் மீறி சம்பந்தமே இல்லாம பணம் கட்ட சொன்னா நாங்க என்னையா பண்றது? சம்பந்தம் இருக்கு. இப்போ நீ நிறுத்து. நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்ட சும்மா ஏழைன்னு புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்க. நான் காலேஜ் கட்டினதே பணக்கார பிள்ளைங்களுக்காக தானே. உன் புள்ள மாதிரி கவுன்சில்ல செலக்ட் ஆன பசங்களுக்கு இல்ல. என்னமோ அரசாங்கம் சொன்ன ஃபீஸை கரெக்டா கட்டிடும் தையோ தக்கன்னு குதிக்கிற. அரசாங்கம் சொன்னதை எவன் தான் கேட்கறான்? மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுன்னு அரசாங்கம் சொல்லுச்சு. எவன் கேட்டான்? ராவா குடிக்கல. உக்கார். புகை உயிருக்கு பகன்னு அதே அரசாங்கம் தான் சொல்லுச்சு. எவன் கேட்கறான்? புக்குன்னு மூஞ்சி மேலே ஊதல. ஏ சர்டிபிகேட் படத்தை 18 வயசுக்கு மேல உள்ள பசங்க தான் பார்க்கணும் அரசாங்கம் சொல்லுச்சு. எவன் கேட்கறான்? நமிதா படத்தை நடு சீட்ல உட்காந்து தலையை நட்டுன்னு பார்க்கல. இவ்வளவு ஏன் மனைவி மட்டும் நேசிய எய்ட்ஸ் வருமானி யோசின்னு அரசாங்கம் சொல்லிச்சு. எவன் கேட்கறான்? தாசி வீட்டுல போய் ஜல்சா பண்ணல. இதைத்தான் நானும் ஃபாலோ பண்றேன். அரசாங்கம் சொல்றதை நான் மட்டும் எப்படி கேட்க முடியும்? நான் ஒரு அயோக்கியன். மூஞ்சியே பார்க்காத. பணம் இருக்கா இல்லையா? அது
பணம் இருந்தா படிக்க வை, இல்லனா நீ. அப்படி பார்த்தா நானும் ஒரு தந்தை முறை தான். கல்வி தந்தையோட விசிட்டிங் கார்டு. எனி டைம் கிளிங் 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 கால் மீ. 24 hours ஃப்ரீ சர்வீஸ். பாசத்தோட தான் போற. படிப்பு இல்ல, படுத்துருவா. நெக்ஸ்ட். இருந்த வீட்டையும் வித்தாச்சு, வேலை செய்யற இடத்துலயும் கடன் வாங்கியாச்சு, சொந்த பந்தத்துக்கிட்டையும் கடனை வாங்கிட்டோம். கட்டின புடவை தாலி முத கொண்டு வித்தாச்சு. இருக்கிறது இந்த உடம்பு தான். எனக்கு எல்லாமே என் புள்ளதான். அவன் படிக்கணும் படிக்கணும். இந்த உசுறு இல்ல, உடம்பே அழிஞ்சாலும் பரவாயில்ல. என் பையன் பெரிய இன்ஜினியர் ஆகணும். யாரு வந்திருக்கேன் சொல்லு. நான் தான் கல்வி தந்து வந்திருக்கேன். என்னது சின்ன புள்ள தானே அழுதுகிட்டு இருக்க? அடிய கலியுக கண்ணகியா பெத்துட்டல. அப்புறம் என்ன, கொஞ்சம் தள்ளி உட்காரு. ஆச்சிக்கு ஆச்சிக்கு ஆச்சிக்கு. செருப்பு போடுறியான்னு பார்த்தேன். இந்த பாருடி, நானே முற்றம் துறந்த முனிவர் ஆயிட்டேன். இனிமேல் நீ முக்காடு போட்டு என்னடி பண்ண போற? சோப்பாரா, உன் பிள்ளைக்காக உன்னையே இழக்க துணிஞ்சித்தானே என்னை இங்க வர சொன்ன. அதுக்கப்புறம் இந்த முந்தான உன் மேல இருந்தா என்ன, என் மேல இருந்தா என்ன? அருடி. உன்னை படிக்க வைக்க எனக்கு வேற வழி தெரியல ராசா. என்ன மன்னிச்சுடு. அதா 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 அவசரப்பட்டியா நீ? அவசரப்பட்டியா நீ? அதா 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 அதா. ஐயோ, அதா அதா. இனிமேல் நான் இருந்து என்ன பண்ண போறேன்? அதா அதா அவசரப்பட்டியாலேயே ஒளிதாக மாட்டா நீ. நீ இல்லாம நான் என்ன பண்ண போறேன்?
ஊரெல்லாம் நகைத்தாலும் வாழ்கிறேன் உன்னாலே, உறவெல்லாம் பகைத்தாலும் சிரிக்கிறேன் தன்னாலே. ஒரு கோடி ஆசைகள் சேமித்தேன் உனக்காக, உன்னை சுற்றி எப்போதும் வருகின்ற. சாரி சார், என் சர்வீஸ்ல நான் எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன். ஆனா இவன மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே கிடையாது சார். வாயை திறக்கவே மாட்றா. இவனுக்கு இந்த மிஷின்லாம் பத்தாதியா? பத்தாது. வேற 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 அந்த வேற அந்த செவுத்துல ஓட்ட ஹோல்ஸ் போடுவாங்களே, ஹோல்ஸ். அந்த மிஷின் பேர் என்ன? சொல். அந்த மிஷினோட பேர் என்ன? சொல். அந்த ட்ரில்லிங் மிஷினை வச்சு இவன் மூளையில அப்படியே உள்ள விட்டுட்டு கூட கேளு, உங்க அம்மா வேண்டாம் கொலை பண்ணனே. சொல்ல மாட்டாயா இவன். சொல்ல மாட்டான். யோ, இவனை தூக்கி வாஷிங் மிஷின்ல போட்டு துணிய புழியற மாதிரி அப்படியே புழியணையா. இவனை புழியணும். நகரியா. கல்விக்காக கற்பையே இழந்து தன் மகனின் முகத்தை எதிர்கொள்ள முடியாமல் கண்முன்னே இறக்கிறாள் இந்த மீனாட்சி. கர்ப்பத்தில் சுமந்த தன் தாயின் கற்பை சூறையாடியது வெளியுலகுக்கு தெரிந்தால் தாய்மைக்கே அவமானம் என்று கருதி கொலைப்பழியை தானே சுமந்து புழல் ஜெயிலுக்கு வருகிறான் இந்த முத்துப்பாண்டி. இவன் மட்டுமில்லை, யாராக இருந்தாலும் சரி தாயின் கற்பை கொச்சைப்படுத்த மாட்டார்கள். இந்த சூழ்நிலையிலும் இவன் காவல்துறையிடம் உண்மையை சொல்லவில்லை, நினைவளவில் நினைத்து பார்த்தான். மருதமலை மாமணி முருகையா. ஏண்டா அம்பிகளா, மனசுல அழுக்கோட உள்ள வந்தே உடம்புல இருக்கிற அழுக்க போக்க சாணம் பண்ணப்படாதா? ஏம்பா எழுந்துருங்கப்பா. தலைவா வணக்கம். அண்ணே வணக்கம். வணக்கம் தல. வணக்கம் அண்ணா. என்ன தல கண்டுக்காம போறானுங்க? பகவானே, என்ன பாக்குற? ஈஸ்வரா, பகவானே, இப்படி துப்பிட்டாலே. ஐயோ, இவன் நல்லாவே இருக்க மாட்டான். என்னத்தல அங்க துப்புனா அந்த ஐயருக்கு வலிக்குது. போடா அம்பி, போடா. என்ன ஐயரு, தண்ணி ஜில்லுன்னு இருக்கா? ஹீட்ரு போடுவா? தல பாவம் ஐயரு, குளூர்ல நடுங்குது இல்ல, ஹீட்ரு போடு. போட்டுருவா. ஐயோ, இப்ப கோலி சூடா இருக்கும். பகவானே, இந்த விஷமலுக்கு நீதான் தண்டனை கொடுக்கணும். அழிஞ்சு போயிடுவேன். அது ஆஹா, எல்லா நாரப்பயலும் குளிச்சுட்டு போயிட்டானுங்க. தண்ணி ரொம்ப சுத்தமா இருக்குது. ஆத்தாடி பாவாட காத்தாட நெஞ்சில் கூத்தாட குளிக்குது ரோசா நாத்து ஜஜங் ஜஜங். ஏ தண்ணி மொண்டு ஊத்து ஜஜங் ஜஜங். ஹே ஆத்தாடி பாவாட காத்தாட. என்னது, காவிரி தண்ணி மாதிரி இனிக்குன்னு பார்த்தா கடல் தண்ணி மாதிரி கரிக்குது. எரும மூத்திரம் கரிக்காம இனிக்குமா? என்னது, எரும மூத்திரமா?
ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். சீக்கிரம் போட்டேன், வாங்க வாங்க. ஓ வாயா சீக்கிரம். ஐயா வண்டி பஞ்சர் ஐயா. ஏண்டா எதுக்குடா ஓ வண்டி மட்டும் அடிக்கடி பஞ்சர் ஆகுது? தெரியலங்க ஐயா. ஐயா நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சீக்கிரம் பார்த்து வந்து சேருங்க. ஒட்டு பாத்துக்க. என்னடா அங்க வெட்டி போச்சு, வேலையை பாடுறா. ஏய் சீக்கிரமா வாங்கிட்டு போங்கடா. என்னடா வேடிக்கை, போடாடல போ போ போ. ஒட்டு அருமைக்கு ஸ்பெஷல் சாப்பாடு. அம்பிங்களா நடந்து நினைச்சு வருத்தப்படாத. இப்படி கொலைப்பட்டு இருந்தேன்னா உங்க உசுறு தாண்டா போவோம். தோப்படார மாதிரி சொல்றேன். சாப்பிடுங்கடா. டேய் சாப்பிடுறா, சாப்பிடுங்களேடா. டேய் சாப்பிடுங்களேண்டா. அண்ணே ஏய் நான் சொல்ல துண்ணு. அண்ணா அண்ணா என்ன என்னையும் கொஞ்சம் கவனினே. என்ன தெரியுமான்னு கேட்டதுக்கு பொழந்து கட்டிட்டானுங்களே. எருமை கூட்டமா பிரியாணி மேய்ச்சிக்கு இருக்கு. நமக்கு எதுக்கு வம்பு? துஷ்டனை கண்டா தூர ஓடி. இங்க வா. எதுக்குண்ணா? அடச்சி வா. இவங்கிட்ட மாட்டின வயசுக்கு வராது, இந்த கன்னி பையனை வயசுக்கு வர வச்சிருவானே. திரும்பு. திரும்பவா? அடச்சி திரும்புடா. திரும்பிட்டேன். ஏய் குனிடா. குனியவா? குனிடான்ற. குனிஞ்சிட்டேன். ஐயோ கை தொடக்க கூட அந்த இடம் தானா? வர வர கருப்பனை கூட கற்போட வாழ விட மாட்டாங்க போல இருக்கே. ஐயோ டேய் அமீரு, உன்னை பார்க்க ஒரு பொண்ணு வந்திருக்கு, வா. நாய்கள் ஜாக்கிரதை, விற்பனையாளர்கள் அனுமதி இல்லை. பிவேர் ஆஃப் டாக்ஸ், சேல்ஸ்மேன் ஆர் நாட் அலவுட். விற்பனையாளர்கள் அனுமதி, சேல்ஸ்மேன் ஆர் அலவுட். இதுதான் சரி. வீட்ல யாருமே இல்ல போல் இருக்கே. இதோ சார் இருக்காரே. ஹலோ சார், ஹவ் யூ? வீட்ல யாரும் இல்லைங்களா? பரவாயில்ல பரவாயில்ல. So, this is a pickle made in China. The special customer like you. என்ன சார் பாக்குறீங்க? இங்கிலீஷ் புரியலையா? தமிழ்லயே வந்துடுறேன் சார். சார் இது சாதாரணமான ஊறுகாய் இல்ல சார். சைனால உங்களை மாதிரி இளமைக்கும் முதுமைக்கும் நடுவுல மனைவி கிட்ட மாட்டிக்கிட்டு சின்ன பின்ன படுற நடுத்தர வயது ஆண்மகள் இருக்காங்களே சார், அவங்களுக்காகவே ஸ்பெஷலா தயாரிக்கப்பட்ட வயாகரா ஊறுகாய் சார். சார் இதை அப்படி தொட்டு லைட்டா டேஸ்ட் பண்ணோன்னா உடம்பு சுருன்னு ஏறி வசீகரா உன் நெஞ்சி நிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும்னு பக்கத்து நம்ம பாடிக்கிட்டே ஈஸியா கரெக்ட் பண்ணிடுவீங்க சார். எவன்டா அவன் காலங்காத்தாலே வயகரா வசிக்கிறான்னுகிட்டு அந்த ஆளே இரணி ஆபரேஷன் பண்ணிக்கிட்டு ஒரு மாசமா குந்தன இடத்த விட்டு எந்திரிக்காம என் வயிற்றுச்சல கொட்டிக்கிறான். என்னது இரணி ஆபரேஷனா? இத முன்னாடியே சொல்றதுக்கு என்ன? இந்த ஆளே செவிட்டுக்காது எப்படிடா சொல்லுவான்? என்னது மைக்கும் அவுட்டு ஸ்பீக்கரும் அவுட்டா? நல்ல குடும்பம், ஆளை விடுங்கடா சாமே. வேலைக்கு ஆகாதவனுக்கு ஊறுகாய் ஒண்ணுதான் கேடு.
ஆக்சுவலி மாமி வேணாண்டா சாமி, அடுத்த அத்தை போய் பாரு. டைய ஒண்ணு மாட்டிக்கிட்டு காலங்காத்தால வந்துட்டான் உயிரை எடுக்க. மாமி கதவை கொஞ்சம் பார்த்து சாத்துங்கோ, உடஞ்சிட போறது. இல்லாட்டி மாமா வந்து உங்களை ஒத்தைக்க போறேன். Hello, madam. I am Amir, selling variety of pickles. If you don't mind, I'll come inside and show you some demo, ma'am. Okay, come on. குச்சி மிட்டாய் சாப்பிட்றியா? குச்சி மிட்டாய் சாப்பிட்றியான்னு கேட்டேன். வேணாம் மேடம். உனக்கு வேணான்னா எனக்கு வேணாம். பார்த்தா படிச்ச பையன் மாதிரி இருக்கேன், ஊறுகாய் வைக்கிறேன் தானே பார்க்குறீங்க. என்ன மேடம் பண்ணுறது, இந்த காலத்தில் படித்த படிப்புக்கே வேலை கிடைக்க மாட்டேங்குது. சும்மா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஊர் சுற்றிட்டு இருந்தா வெட்டியாக நேரம் தாங்க செலவாகும். அதுக்கு இந்த மாதிரி ஏதாவது சுய வேலை பார்த்தோன்னா வீட்டோட சுமையாவது கொஞ்சம் கம்மியாகும்ல. என்னடா இவன் வளவலன்னு பேசுகிறான்னு நினைக்காதீங்க மேடம். ஊறுகாய் மட்டும் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உடனே இடத்த காலி பண்ணிடுவான் இந்த அமீர். என்னென்ன ஊறுகாய் இருக்கு? அப்படி கேளுங்க மேடம். மேங்கோ, லெமன், ஜிஞ்சர், டொமேட்டோன்னு எக்கச்சக்கமா விதவிதமான ஊறுகா இந்த அமீர் கைவசம் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? முருங்கக்காய் ஊறுகாய் இருக்கா? அதெல்லாம் நாங்க விக்கிறது இல்லை மேடம். முந்தான முடிச்சு வாக்கியராஜ் சார் கிட்ட தான் அதெல்லாம் கேட்கணும். இன்னைக்கு இந்த டைனோசர் கிட்ட இப்படி வந்து மாட்டிக்கிட்டனே. ஏய் பானிபூரி பையா, முருங்கக்காய் ஊறுகாய் தான் நீ இல்லைன்னு சொல்லிட்ட. மிளகா ஊறுகாய் இருந்தா சொல்லு, நான் போனி பண்றேன். சாரி மேடம், என் குடும்ப பசி தீக்கிறதுக்காக தான் நான் ஊறுகாய் வைக்கவே வந்தேன், உங்க உடம்பு பசி தீக்கிறதுக்காக இல்லை. குட் பை. போடா சென்டிமெண்ட் ஃபுல். இதோ வரான் பாருங்கண்ணா, எழுத்தெல்லாம் பிச்சு வச்சிருக்கான். அபிஷ்டு அபிஷ்டு. தம்பி இங்க வா. என்ன சார், உங்க எல்லாருக்கும் ஊறுகாய் வேணுமா? என்னது, உனக்கு என்ன பெரிய அறிவாளின்னு நினைப்பா? போர்டுல இருக்க எழுத்தெல்லாம் பிச்சு வச்சிருக்க. ஏயா படிச்சவன் தானே நீ, தமிழ்ல தானே எழுதிருக்க. உன்ன மாதிரி விற்பனையாளர்கள் உள்ள வரக்கூடாதுன்னு. அப்படி இருக்கும்போது நீ யாரு கேட்டு இந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்த? யாரை கேட்கணும் சார்? இவங்கிட்ட என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? போலீஸுக்கு ஃபோன் பண்ணுங்க சார், வந்து 4 தட்டு தட்டுவாங்க. அதுக்கப்புறம் இவெல்லாம் தன்னால திருந்திடுவான். யோ நிறுத்து, நான் என்ன திருடனா போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கறதுக்கு? நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், ஏதோ விசாரணை கைதியை விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சுட்டே இருக்கீங்க. சேல்ஸ்மேன்னா உனக்கு என்ன அவ்வளவு கேவலமா போச்சா? சேல்ஸ்மேனா உனக்கு என்னன்னு தெரியுமாயா? தெரியுமாயா? சொல்லியா? ஒரு மனுஷனுக்கு முதுகெலும்பு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ஒரு சேல்ஸ்மேன்ற முதுகெலும்பு ஒரு நிறுவனம் நடக்கிறதுக்கு அவ்வளவு முக்கியம். ஏதோ விற்பனையாளர்கள் அனுமதி இல்லைன்னு போர்டை மாட்டி வச்சிருக்கீங்க. அம்பானில ஆரம்பிச்சு டாடா பிர்லா வரைக்கும் இன்னைக்கு இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்திருக்காங்கன்னா அதுக்கு காரணம் யார் தெரியுமா? இந்த சேல்ஸ்மேன் தாயா. சிம் கார்டுல இருந்து கிரெடிட் கார்டு வரைக்கும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது யார் தெரியுமா? இந்த சேல்ஸ்மேன் தாயா. ஏன் 2 வீலர்ல இருந்து 4 வீலர் வரைக்கும் உங்களுக்கெல்லாம் லோன் வாங்கி தரது யார் தெரியுமா? இந்த சேல்ஸ்மேன் தாயா. இதுக்கெல்லாம் மேல நீ விளக்குறியே பல்பொடி, அதுல இருந்து இங்க இருக்க பொம்பளைங்க போடுற பிரா முத கொண்டு விக்கிறது இந்த சேல்ஸ்மேன் தான். சேல்ஸ்மேனை இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்களேயா. ஒரு சேல்ஸ்மேன்னா கையில பையி, கழுத்துல டை, வாயில போய் சுத்துறதுல நாயின்னு நினைச்சு 6 அறிவு படைச்ச மனுஷனை 5 அறிவு படைச்ச மிருகத்தோட சேர்த்து வச்சு எழுதி அசிங்கப்படுத்திட்டீங்களேயா. ஏன்யா சேல்ஸ்மேனை செல்லா காசா நினைக்காதீங்கயா ப்ளீஸ்.
நிஷா நிஷா பாப்பா என்னமா பண்றீங்க? அது இல்ல பாப்பா, காக்கா பறக்குதே. என்னமா அது? காக்கா பறக்கதான் செய்யும், நடக்காது. ஐயோ பாப்பா நகருங்க, நான் துணியை காய போடணும். நல்ல வேலை தப்பிச்சோம். ஏங்கா காலையில 6 மணிக்கு எந்திரிச்சிடுற, அழகா சீவி சிங்காரிச்சு பவுடர் பூசிக்கிட்டு ஏதோ சாஃப்ட்வேர் கம்பெனில போய் கையெழுத்து போடுற மாதிரி ரெடி ஆகி இந்த டிவி முன்னாடி உட்கார்ந்துகிட்டு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஒரு சீரியல் விடாம பாக்குறியே, உனக்கு கண்ணு வலிக்கல? ஹலோ ஊர்கா தம்பி, தெரு தெருவா ஊர்கா விக்கிறது மட்டும்தான் உன் வேலை. அதை விட்டுட்டு இப்படி தேவையில்லாம சின்ன பிள்ளைத்தனமா பெரியவங்க விஷயத்துல தலையிட்டு தலைவலியை தேடிக்காத என் பாசக்கார தம்பி. ஏண்டா அவகிட்ட வம்புக்கு போகலன்னா உனக்கு தூக்கமே வராதா? ஏமா அவ கூட சேர்ந்துட்டு நீங்களும் பேசுறீங்களா? கழுதைக்கு வயசாகிற மாதிரி வயசாகுது, வந்து உங்களோட ஏதாவது கூட மாட வேலை செஞ்சா உடம்பு இலைக்கும், வர்ற மாப்பிள்ள வரதட்சணை கொஞ்சம் கம்மியா கேட்க மாட்டான்? தம்பி ஊர்கா, என் வயசை பத்தி நீ கவலைப்படாத. வாப்பா, என் கல்யாணத்தை சும்மா ஜாம் ஜாம்னு பண்ணி வைப்பாரு. யாரு? நம்ம வாப்பாவா? அப்படியாமா? ஆமாப்பா. இதோ மைனரே வந்துட்டாரே. அம்மா, இன்னைக்கு கறி மீன் சமைச்சிருக்கீங்களா என்ன? ஆமாண்டா. அதான் தெரியுதே, சட்டைய மாட்டிக்கிட்டு சரக்கு அடிக்கிறதுக்கு சிக்னல் கொடுக்கறாரு. இந்தா இதுல 50 ரூபா இருக்கு, போய் கொடு. இந்தாங்க. குவார்டர் 75 ரூபா, கிளாஸ் வாட்டர் பேக்லாம் சேர்த்து 100 ரூபா ஆகுது. மேல ஒரு 50 ரூபா போட்டு கொடுக்க சொல்ல. அவ்வளவுதான் கொடுக்க முடியும், வேணா வாங்கிட்டு போய் சொல்லு. சரி கட்டிங்க உள்ள குடு. சரக்கு அடிக்கிறதுக்கு அலையுது. எப்படியோ போங்க. பாருக்கா, இதான் நம்ம வாப்பா. உன் கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்த மாட்டாரு, ஒயின் ஷாப் போயிட்டு வந்து ஜாம் வாந்தி எடுப்பாரு. அல்றதுக்கு தயாரா இரு என்ன? அம்மா இவனை பாருங்கம்மா. நல்ல அக்கா, நல்ல வாப்பா. அச்சோ, இது மிட் நைட் மசாலா சாங் ஆச்சே, அக்கா பார்க்க கூடாதே. அமீரு ஏதாவது பண்ணுடா. என் பேரு மீனா குமாரி, என் ஊரு கன்னியாகுமரி. டேய் ஊர்கா, டிவிய மறைக்காதடா, நவருடா. நல்ல பாட்டு வருது. இது நல்ல பாட்டு. ஏன் முமைத் கான் அண்ணா தான் பாப்பீங்களா? இந்த தம்பி அமீர் கான் அண்ணா பார்க்க மாட்டீங்களா? போயிந்தே. டிவி ஆஃப் பண்ணிட்டா நான் பார்க்க மாட்டேன்னு நினைப்பா? மாடி விட்டு சீதாக்கா வீட்ல எல்சிடி டிவி இருக்கு தெரியுமா? நான் அங்க போய் பாத்துக்கிறேன். போடா பொண்ணாக்கு. வரக்கா. அக்கா. ஏய் வாடி நிஷா குட்டி, எங்க 2 நாள் ஆளைய காணோம்? இல்லக்கா, டேட் அதான் வர முடியல. ஏங்கா, இந்த பழைய பேப்பர் எல்லாம் போட்டா என்னக்கா பணம் வரும்? அதுக்கு பதிலா மாமா தூக்குற இந்த 2 குண்டையும் பேப்பர்காரங்கிட்ட போட்டா பணம் அதிகமா கிடைக்கும்ல. பணம் வரும்டி, ஆனா நான் இருக்க மாட்டேன். நீங்க இல்லன்னா என்ன, நான் எதுக்கு இருக்கேன்? சூப்பரா மாமாவை பாத்துக்க மாட்டேன். அடி பாவி, என்னடி சொன்ன? நில்லடி, நில்லடி, நில்லு, ஓடாத, நில்லு. நில்லடி, என்ன சொன்ன நீ? இல்ல குட்டி. இன்னும் விவரம் தெரியாத பொண்ணா இருக்கிய நீ. சரி சரி, மாமா வந்துருவாரு, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். நீ என் குழந்தைய பாத்துக்கோ. நீ போக்கா, இந்த வால்குட்டியே நான் பாத்துக்கிறேன். வாட செல்லம், நம்ம 2 பேரும் அப்பா அம்மா விளையாட்டு விளையாடலாமா? என் ரேஞ்சுக்கு கூட வா. டேய் என்னடா சொல்ற? நம்ம ரேஞ்சுக்கு த்ரிஷாவோ தமனாவோ அனுஷ்காவோ இருந்தாதான் ஒர்க் அவுட் ஆகும். டேய் வேண்டாம், உன் வயசுக்கு மீறி பேசுற. ஏன் பார்த்து எடை போடாத, என் மனச பார்த்து எடை போடு. சரி வாடா விளையாடலாம். வர முடியாது. வாடா அண்ணா. உண்டுமா, எப்படி சுடு. விளையாட கூப்பிட்டா கண்ணாடி எடுக்கிறான். இது எப்படி இருக்கே? இந்த பாய்ச்சா ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. புள்ளையா நீ? பூச்சாண்டி. வாட சொல்லும், படுத்து தூங்கலாமா? பவர் கட்டா? எங்க பாடுறா? கரண்டே இல்லாம அம்மாவும் பிள்ளையும் தூங்குறத. இதோ வர.
பொண்ணு வந்துருச்சு. புடவை நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்கு. பொண்ணு பாக்கலாமா? ஓ பார்க்கலாமே. தாராளமா பாருங்க. பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. பாப்பா எனக்கு ஒரு டவுட். என்னடா? கோட் அடிச்சா தானே நீ ஸ்டெடியா இருப்ப. இன்னைக்கு எப்படி இவ்வளோ ஸ்டெடியா இருக்க? தண்ணி அடிக்காதீங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்கன்னு உங்க அம்மா சொன்னா, அதான். இதுக்கு மேல நீ ஒன்னும் சொல்லாத பாப்பா. காந்தி தாத்தா நேரு மாமா தான் தியாகம் பண்ணிருக்காங்கன்னு பாட புத்தகத்துல எல்லாம் படிச்சிருக்கேன். ஆனா நீ இன்னைக்கு பண்ணிருக்க தியாகம் இருக்கு பாரு, நெஞ்சு வலிக்குது. அட ரொம்ப ஃபீல் பண்ணாதடா. நேத்தே ஒரு ஃபுல் பாட்டில் வாங்க அம்மா பணம் கொடுத்துட்டா, அதான் தெம்பா இருக்கேன். நிஷாவை உள்ள கூட்டிட்டு போமா. சரிம்மா. அப்புறம் என்ன, சீக்கிரம் நிக்காம முடிச்சிடுவோம். அப்ப நாங்க கிளம்புறோம். வாங்கட்டுங்களா? அடா செல்லம். வா. டாடி எங்க காணோம்? என்னங்க? வா போய் தேடலாமா? எங்கேயும் ஆளை காணோம். என்னது இது பேப்பரு? ஐயோ என்னங்க? ஐயோ ஐயோ வாழ்க்கையே போச்சு, இப்படி பண்ணிட்டாரு. ஐயோ அண்ணா போக, அந்த காளியாயும் பொண்ணு அள்ளிட்டு போக, ஓடி போனவன் பொண்ணு அடிபட்டு சாக, பொண்ணா பித்தீங்க பாவிங்களா? ஐயோ ஐயோ என் குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டாளே. அக்கா அக்கான்னு என் வீட்டுக்கு வந்தால பாவி மக. எனக்கு சக்கலத்தை அவர் வந்தா நினைக்கவே இல்லையே. ஐயோ அவளுக்கு ஆம்பளை சுகம் வேணும்னா என் புருஷன் தான் கிடைச்சானா? அவளை என் கூட பிறந்த பரப்பா நினைச்சேன்னு என் குடும்பத்தையே குழி தோண்டி புதைச்சிட்டாலே சண்டாளி. ஐயோ என் 7 வருஷ வாழ்க்கைய 7 நிமிஷத்துல பாழாக்கிட்டு போயிட்டாளே. அவன் நல்லா இருப்பாளா? நல்லாவே இருக்க மாட்டா. இனிமே நான் என்ன செய்வேன்? எங்க போவேன்? என் பிள்ளைக்கு துணை யாரு இருக்கா? இந்த பத்தினியோட சாபம் உங்களை எல்லாம் சும்மா விடாது. ஐயோ 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 ஐயோ. பரவாயில்லையே, ஓடி வந்துட்டீங்களே. சொல்லிட்டு ஓடி வந்துருக்கலாம்ல. அங்க பாவம் எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க. என்னோட அக்கா டிவி சீரியல் பார்க்க தான் லாய்க்குன்னு நினைச்சேன். பரவாயில்ல, இன்னொருத்தனோட புருஷன்னு தெரிஞ்சும் அவன் கூட ஓடி வந்திருக்க பாரு. நீதான்க்கா உண்மையான குடும்ப குத்து விளக்கு. சரி, ஓடி வந்துட்டீங்க, சட்டுப்புட்டுன்னு கல்யாணத்தை முடிக்க வேண்டியதானே? என்னடா தாலி இல்லையே, எப்படி கல்யாணம் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க தானே? தொட்டோடாய், என்ன பாக்குற? உன் பொண்டாட்டிக்கு நீ அக்னி சாட்சியா கட்டின தாலி. பாவம் உன் பொண்டாட்டி பைத்தியம். நீ இல்லாம சுமங்கலியா எதுக்கு வாழணும்னு முண்டச்சியாவே வாழ்ந்துக்கிறேன்ட்டு தாலிய அறுத்து என் மூஞ்சில வீசி எறிஞ்சிட்டா. தமிழ்நாட்டு பொண்ணுல அப்படித்தான் இருப்பா. எனக்கு ஒரு டவுட்டுக்கா, நம்ம வாப்பா அம்மாக்கு தெரியாம வெளிநாட்டுல ஏதாவது கள்ள தொடர்பு வச்சு கள்ளத்தனமா நீ பிறந்திருப்பியோ? ஐயோ மாமா, நீங்க சும்மா நிக்கிறீங்க. இந்தா உன் பொண்டாட்டியோட தாலி என் அக்கா கழுத்துல கட்டு. கட்டு மாமா. இப்ப கட்ட போறியா இல்லையா? கட்டா. மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனா
கட்டாடுறல பாத்தியாக்கா உன்னை விட்டுட்டு ஓட்டான். இதான் மனைவிக்கும் கள்ளக்காதலிக்கும் உள்ள வித்தியாசம். நீ அவன் மேல ஆசைப்பட்டு ஓடி வந்துட்ட, ஆனா அவன் பொண்டாட்டி மேல இருக்க பாசத்துல ஓடிட்டான். பாரு 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 பாருக்கா. இப்பெல்லாம் உன்ன மாதிரி பொண்ணுங்க காதல ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச் மாதிரி கண்டவன் கூட விளையாட ஆரம்பிச்சிட்டீங்க. வேர்ல்டு கப்பே 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் விளையாடுறாங்க. ஆனா இப்ப இருக்க பொண்ணுங்க காதல 5 வருஷத்துக்கு ஒரு முறை மாத்தி மாத்தி எப்பெல்லாம் விளையாடுறாங்க தெரியுமாக்கா? 2000ல ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்றதுக்கு டெஸ்ட் மேட்ச் மாதிரி 5 நாள் ஆச்சு. 2005ல ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்றதுக்கு ஒன் டே மேட்ச் மாதிரி ஒரே நாள் தான் ஆச்சு. 2010 இப்போ ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்றதுக்கு 2020 மேட்ச் மாதிரி 20 செகண்ட் தான் ஆகுது. சோ உன்ன மாதிரி பொண்ணுங்கள் எல்லாம் உயிரோட வாழ விட்டோன்னு வெச்சுக்கோ. 2015ல ஒவ்வொரு செகண்டுக்கும் ஒவ்வொரு பத்தினியோட தாலி அருந்து விழுந்துகிட்டே இருக்கும்க்கா. அதனால நீ எல்லாம் இந்த பூமியில வாழவே கூடாதுக்கா, வாழவே கூடாது. அக்கா 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 அக்கா. அமரர் கைபேசி புதுசா இருக்கு. அரே பையா சலாம் அலைக்கம். வாலைக்கும் சலாம். நம்ம தொலைபேசி பார்த்துருக்கோம், கைபேசி பார்த்துருக்கோம். இது என்ன அமரர் கைபேசி? அரே பாய், அமரர் ஊர்தி இருக்கலாம், அமரர் சவக்கடங்கு இருக்கலாம், அமரர் கைபேசி இருக்க கூடாதா? வெளியில பொண்டாட்டி புள்ளியோட சந்தோஷமா வாழ்றான் பாரு, அவன் மனுஷன். நம்மள மாதிரி தப்பு பண்ணிட்டு உள்ள வந்து கைதியா வாழ்றான் பாரு, அவன் நடப்பணத்துக்கு சமம். இப்ப சொல்லு, நீ யாரு? நிம்பில் சொல்றதே பார்த்தா நம்பில் ஒரு பணம். அப்பனா எடு பணம். அரே பையா, சென்னையில இருந்து 100 ரூபாய் பேசுது. நீ பாம்பே பையிலே வச்சுன்னு எங்கே சுத்தி நிக்கிறே? நேரே கல்கத்தா போய் அங்கே போய் 5 பாம்பு விடு. என்ன 5 பாம்பு விட சொல்றான் பாய்? நேரே மும்பை சர்க்கஸ் கம்பெனிக்கு போ, அங்கே ஒரு 4 பாம்பு விடு. அங்கே இருந்து பெங்களூர் சிட்டிக்கு போ, அங்கே ஒரு 2 பாம்பு விடு. நேரா ஹைதராபாத் சிட்டிக்கு போ, அங்கே கூட்டம் அதிகமா இருக்கிற சினிமா தியேட்டர்ல 3 பாம்பு விடு. அங்கே இருந்து கடைசியா சென்னைக்கு போ, அங்கே கூவம் ஆத்திலே ஒரு 9 பாம்பு விடு. அந்த நாத்தம் சென்னை புல்லா பரவட்டும். அரே பையா, மிச்சம் எத்தனை பாம்பு இருக்கு? 1. அதே நேரா என் சின்ன வீட்டுக்கு எடுத்துட்டு போ, அங்கே பர்வீன் பேகம் படுக்கை மேலே இருப்பா. நீ படுக்கை அடியிலே விடு, நீ படுத்துறாதே. டீக்கே? இந்தா பையா. அது இருக்கட்டும் பாய். நான் கோழி வியாபாரம் பார்த்திருக்கேன், ஆடு வியாபாரம் பார்த்திருக்கேன், மாடு வியாபாரம் பார்த்திருக்கேன், அவ்வளவு ஏன் மனுஷ வியாபாரம் கூட பார்த்திருக்கேன். அது என்ன பாய் புதுசா பாம்பு வியாபாரம்? அரே பையா, நீ நினைக்கிற மாதிரி இது கடிக்கிற பாம்பு இல்லை, வெடிக்கிற பாம்பு. என்னது விஜிலன்ஸா? யோ, எனி ப்ராப்ளம் சார்? விஜிலன்ஸ் ரைடு வந்திருக்காங்கய்யா. போய் எல்லாரும் அலர்ட்டா இருங்க, சீக்கிரம் போங்க சார். புட்டு புட்டு ரைடு வந்திருக்காங்க, எல்லாத்தையும் பதுக்கி வை. ரைடு வராங்களா? ஐயோ அருமண்ணே, பெரிய ஆபீசர்லாம் வந்திருக்காங்க, இங்க உட்காராதீங்கண்ணே. அடச்சிப்ப குட் மார்னிங். குட் மார்னிங் சார். ஐ அம் மாதவன் ஃப்ரம் விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட். கிளாட் டு மீட் யூ. சார். பாய்ஸ், சர்ச்.
அம்மா ஐயோ ஐயோ அம்மா. அடியே இன்னைக்கு உங்களை ஆப்பு தாண்டே. Come on, let it charge. உங்கள மாதிரி தப்பான அதிகாரியால தான் நம்ம அரசாங்கத்தோட பேரே கெட்டு போகுது. போடியா கையெழுத்த. வாங்க போலாம். சுதன் பரிசுத்த ஆவின் பேராலே ஆமென். பாவ மன்னிப்பு கேட்கும் அளவிற்கு நீ செய்த குற்றம் என்ன? இனிமேதான் ஃபாதர் நான் குற்றமே செய்ய போறேன். குற்றம் செய்தவர்களுக்கு மட்டுமே இங்கு பாவ மன்னிப்பு வழங்கப்படும். குற்றம் செய்ய போகிறவர்களுக்கு அல்ல. இப்படி பாவ மன்னிப்பு கேட்கும் அளவிற்கு நீ செய்ய போகும் குற்றம்தான் என்ன? ஒருத்தனை கொல்ல போறேன். டேய் ஜானு, நாளைக்கு கபடி ஃபைனல்ஸ்ல நாம ஜெயிச்சாகணும், மறந்துடாத. மச்சான் ஏற்கனவே 6 டீமை ஓட விட்டுருக்கோம். டோன்ட் வரி, நாம தான் ஜெயிக்கிறோம். வரட்டா? பாய்டா. பாய்டா. அண்ணா இத புடிங்கண்ணா. டேய் எதடா பிடிக்க சொல்ற? அதுல நான் இந்த பேட்டை புடிங்க, நான் உச்சா போயிட்டு சரி வந்துடுறேன். சரி போயிட்டு வா. டேய் வாடா இங்க. டேய் உன்னதான் வாடா இங்க. உன்னையேதான் வா இங்க. ஏய் யாரா பார்த்து டே போட்டு கூப்பிடுற? உன்னதாண்டா ஆப்பிள் தலையா? யாரு? நான் ஆப்பிள் தலையனா? நீதாண்டா போங்கு. மனசுல பெரிய சச்சின் நினைப்பா? பால கிரவுண்ட்ல அடிடானா என் பேக் கிரவுண்ட்ல அடிக்கிற. என்னடா இப்படி பாக்குற? ஓய் நான் போங்கு ஆப்பிள் தலை. பசங்க பேட்டு, அது வந்து பாலு, பேக்ரவுண்ட் நல்லா இருக்கு. ஓய் என்ன நவரச நாயகன் கார்த்திக் நினைப்பா? நீ என் குடத்தை உடைச்சிருக்க. வட்டிய முதலமா 2 குடம் தண்ணி எடுத்துக்கிட்டு என் பின்னாடியே வா. மவன வரல நீ என் கைய பிடிச்சு எடுத்தேன்னு ஃபாதர் கிட்ட சொல்லிடுவேன். ஐயோ வந்துடுறமா. ஏய் ஜான் அங்கிள் க்ளீன் போல்டுடா. பால ஏன் பின்னாடி அடிக்கறியா? இப்ப நான் அடிக்கிறேன் பார் சிக்ஸர். நல்லா விழுந்தியா? டேய் குச்சா விட்டாட்ற. வீட்டுக்கு வாடி, உன்னை வச்சுக்கிறேன். இன்னைக்கு அம்மா கிட்ட மாட்டணும், அவ்வளவுதான். தெரியாம இந்த பக்கம் ஓடி போக வேண்டியதான். ஏய் இங்க வாடி. எப்ப போன தண்ணி எடுக்க? பாத்திரம் எல்லாம் காஞ்சிக்கிட்டு இருக்க. எங்கடி குடம்? இந்த உன் குடம் தண்ணி தூக்கும்போது உடைச்சு போச்சு. நீ திருந்தவே மாட்ட. முதல்ல என் தம்பி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாதான் நீ வீடு அடங்கி ஒழுங்கா இருப்ப. கேக்கா
ஏக்கா வாடா. ஐயோ வந்துருச்சா? முடிஞ்சது அவன் குரங்கு சேஷ்டலாம். உன் மண்டை முழுக்க முடி இருக்கே தவிர மூளை இருக்கா? காலகாலத்துல இவ கழுத்துல ஒரு தாலிய கட்டுவோம், குழந்தை குட்டிய பெத்துக்குவோம். இப்படி ஏதாவது உருப்படியா யோசிக்கிறியா? பெரிய மன்மத நினப்பு. மாமா அழகா இல்ல? தென்னை மரத்துக்கு கை கால் முளைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்க. என்ன ரீட்டா ரொம்ப பேசுற? என்னைக்கு இருந்தாலும் என் அண்ணன் தான் உன் புருஷன். தலைய தலை குனிஞ்சு நிக்குது. இந்த தவக்கல எதுக்கு டப்பாங்குத்தாடு? டேய் விர்ரா, நம்ம அக்கா பண்றா. நம்ம கிட்ட விளையாடாம வேற யார்கிட்ட விளையாடுவா? நீ போடா போட்டு. மாமானா மாமாதான். நமிதா வாழ்க, அனுஷ்கா வாழ்க, ஸ்ரேயா வாழ்க. பாம்பேல இருந்து வந்து எங்க தூக்கத்தெல்லாம் கெடுத்த அனைத்து நடிகைகளுக்கும் என் முதற்கண் வணக்கம். டே அலெக்ஸ், உன் பேரு தாண்டா அலெக்ஸ். உன் வயசோ 56. இந்த அழகிகளுக்கெல்லாம் நீ மகா செக்ஸ். உலகத்திலேயே 7 அதிசயம் இருக்குன்னா 8வது அதிசயம் என்னன்னு சொல்லு? உன் மீச தாண்டா, மீசடா. ஏய் மீசக்காரா, நீ பார்க்க தாண்டா ரொம்ப கம்பீரம். பழகி பார்த்தா உன் விக்கெட் ரொம்ப வீக். போதும் நிப்பாட்டு. என் மீசையில மண்ணவாரி தூத்துறியா? இந்த ஒரு ஐட்டத்தை வச்சுதான் பொழப்ப ஓட்டிட்டு இருக்கேன். எப்பா ஐயோ, இந்த புள்ள பூச்சிக்கு தொந்தரவு தாங்க முடியல. வரடாடுறா. என்ன ஏன்பா எப்ப பார்த்தாலும் உள்ள இருக்கு? அப்படின்னா தான் பண்ணு நீ. பஞ்சாயத்து பையில பார்த்து பார்த்து பழகி போச்சுடா. பார்க்காம இருக்க முடியல. நீ ஃபைலியா பாத்துனதா உனக்கு பைல்ஸ் தான் வரும். வந்து குப்பத்து பிரச்சனையா பாரியா? டாய், குப்பத்து பிரச்சனை ஏன் பிரச்சனை? நமக்குள்ள வேணாம் வீண் பிரச்சனை. போகடா. நில்லு. எதுக்கு? சொம்ப குடு. என்னத்துக்கு? நாட்டாம தீர்ப்ப சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சொம்பு தண்ணி குடிச்சாதான் தீர்ப்ப திட்டமா சொல்ல முடியும். ஐயோ அப்பா, அது குடிக்காதீங்க. அக்கா கக்கு சொந்த சொம்ப காணோம். அததானே புடிங்க அப்பா தண்ணி குடிச்சிட்டு இருக்காரு. குடியாங்க. ஏண்டா நாட்டாம சொம்பு இல்லையா அது? நாத்தம் முச்சு சொம்பு. லூசா பண்ணி. லூசா? மகளும் சிரிச்சிட்டு போறா, இவளுக்கு தெரிஞ்சிருச்சா? ஐயோ, ஆளாளுக்கு துப்புறாங்களே. குப்பத்து தலைவனை குப்பத்தொட்டி தலைவனா ஆக்கிட்டாங்களே. God bless you, my son. என்ன ஃபாதர் இது? சுனாமி அலையில இறந்து போன உன் குடும்பத்துக்கு சேர வேண்டிய இன்சூரன்ஸ் போன 5 லட்சம் உன் பேருக்கு வந்திருக்கு. வேண்டாம் ஃபாதர். என் குடும்பமே சுனாமியால செத்த பிறகு லட்சியமே இல்லாம வாழ்ந்த எனக்கு லட்சியத்தை தந்தீங்க. என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட பல பேருக்கு இந்த லட்சத்தை அவங்க லட்சியத்துக்காக பயன்படுத்துங்க ஃபாதர். Really you are great, my son. அவ்வளவு அவசரம் எந்திரிச்சுட்டான். ஏய் விர்ரி, கபடில ஜெயிக்கணும்டி. முதல்ல என்ன ஜெயிச்சிட்டு போ. என்ன பத்தாத உனக்கு? போடிங்க. போயிட்டானா? புள்ளைக்கு அப்புறம் அப்ப நான் ஜெயிச்சு காட்டுறமா? வாடா. என்ன ஓப்பனிங்க மரியாதை இல்லாம இருக்கு? மரியாதை கொடுமா. உனக்கெல்லாம் என்னடா மரியாதை? நீ எல்லாம் ஒரு குப்பத்து தலைவனா? இந்த பாரு, குப்பத்து பிரச்சனை ஏன் பிரச்சனை? நமக்குள்ள வேணா வீண் பிரச்சனை. படு 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 படு. என்ன? அட போமா. இவனுக்கு துப்பாக்கி நீட்டு தாட்டா வேஸ்ட். நமது குப்பத்து தலைவன் ஆண்டிகளின் ஆளவந்தான். வணக்கம்மா. அடச்சி பொம்பளை பொறுக்கி. இதெல்லாம் சகஜம்தான். குமரிகளின் கொஞ்சு புறாவே, மண்ணின் மைந்தனே, கிழவிகளின் வேட்டைக்காரனே. பாட்டிக்கு இடுப்புல பம்பரம் விடுற அளவுக்கு கேப் இல்லையே. ஐயோ வெக்கம். பஞ்சத்தை தீர்த்து வைத்த குப்பத்து பஞ்சாமிர்தமே, குமரி முதல் கிழவி வரை வேட்டையாடும் வேங்கையே, மங்கையர் மத்தியில் அமரவிருக்கும் மாவீரரே, உங்களை எல்லாருக்கும் வணக்கம். இரு குரம் கூப்பி வரவேற்கின்றோம். டேய் என்னடா உன் அண்ணனை எடுத்து விளையாடுற? அவன் அண்ணன்டா, இவன் என் நண்பன்டா. போயிட்டு வரட்டுங்களா? ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வாங்க. பைபிள் போய் வராம அலைக்க தூக்கி போட. யோ கையடியா. ஒயிட்டி குட், பிளாக்கி பேட், நோட்டி நோ நைட்டி, ஒன்லி ஜட்டி. என்னடா
கபடி 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 ஐ சான் ஐ ட்ரெயின்ட் வாட் சேம் சான் ஐ கிவ் வெள்ளக்காரி இன்னும் வயசுக்கு வரலையோ புரியுது கபடி கபடி வாடா வாடா வா 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 விடு 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 அவசரப்படாதீங்க விடு விடு அவசரப்படாதீங்க சொல்றேன் சூப்பர் சூப்பர் மச்சி பின்னிட்ட மச்சான் ஈச்சி எலுமிச்சி சந்தன கொட்டாணி பாலு தோசை கால் அட்டாக் பண்ணு வா ரவுண்ட் பண்ணு அடிங்க எங்ககிட்டே வா அவுட் வெளிய போ பேட் ஸ்மைல் பால் வளக்கலா என்ன நம்ம விஷயம் இவளுக்கு தெரியுது யோ தள்ளி போயா மரியாதை கிட்டுரும் இதுவே கோணவாயி இதுல கொட்டாய் வேற மச்சான் ரைட்ல இரு பாத்து போ டேய் விட்றா விட்றா டேய் சடையா உள்ள விட கொக்கோ வலை தேடி வந்து பாரு இரு இரு ஏறு ஏறு அதோ அதோ வாடி பாரு பாரு ஏய் போய் மாட்டிக்காத நீயே மாட்டாத எல்லாம் விலங்கலாது தடியன் காலி மச்சி அடுத்த இந்த ஒரு டைனோசர் தான்டா வீட்ல தானோ 10 ஆம்பளை சாப்பிடுவான்டா அவன் நீங்கள வந்து ஜெல்லா புடிங்கடா பாரு ஐட்டாராம் பாரு அவன் கால புடி கால்ல பேட் போடுறான் பாரு கேரட்டும் விடு நோட் பண்றாத ஒண்ணு ஏப்பா பக்கத்துல வராதப்பா பாப்பா அப்படியா விடுங்க 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 கபடி கபடி வாடா அப்படியே வாடா அப்படி இந்த பக்கம் வாடா கபடி 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 வா 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 ஆடா அமுக்குங்கடா அமுக்குங்க வச்சி வந்து கைய போடா வாடா 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 கால் புடி ஓட விட்டாதா அமுக்குங்க கபடி 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 What song? நோ மை வைஃப் சன் யோ நீ எல்லாம் ஒரு குப்பத்து தலைவன் குப்பத்து பிரச்சனை ஏன் பிரச்சனை நமக்குள்ள வேணா வீண் பிரச்சனை டேய் டைனோசர் டீம் டவுசர் வந்தாச்சுடா மச்சி இங்க பாருங்கடி மாமா மிஸ்ல மண்ணு ஒட்டிக்கிச்சு எங்கடா மச்சி கப்ப நடக்குதா சூப்பரா தாத்தா பேட்டி கொண்டு வா என்னம்மா டீல சூடே இல்ல உனக்கு தான் சொரணியே இல்லையே சொரணையே இல்லையா அப்ப தேவையில்லை அப்ப குடிக்காத டேய் நீ என்ற மகளாடா நீ என்ற மகளான்னு கேக்குறே டேய் ஆம்பளைக்கு அழகு தலைமை இல்லடா என்ற மாதிரி மீசையில இருக்கணும் உன் முத்தாத்தன் மீசைய பார்த்து கர்ப்பமான பொம்பளைக்கு பல பேர் ஐயோ உன் தாத்த மீசைய பார்த்து பிரசவமான பொம்பளைக்கு பல பேர் டேங்கப்பா இவளையே நாட்டாம சொல்லுதானே நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல இவளையேடா என்ற மீசையை பார்த்து சுத்துப்பட்டு 8 பட்டி கிராமத்துல மயங்காத பொண்ணுகளே கிடையாது. ஒன்றை மட்டும் சொல்ற கேட்டுக்க, என்ற மீசையில இருக்கிறது இல்லடா உசுரு உசுரு உசுராய்
என்ன தாத்தா சொன்னீங்க? இல்ல உசுருன. ஏயா ஒட்ட மீசைய வச்சுக்கிட்டு இவ்வளவு நாள் ஏமாத்திட்டு இருந்தியா? நீ எல்லாம் ஒரு குப்பத்து தலைவன். குப்பத்து பிரச்சனை ஏன் பிரச்சனை? நமக்குள்ள வேணா வீண் பிரச்சனை. நீ தாண்டா இந்த வீட்டுக்கு பெரும் பிரச்சனை. ஜஸ்ட் எஸ்கேப். அசிங்கமா தோத்துடுமாடா. ஜோடிங்க ஒதுங்கி இருக்கு, இன்னைக்கு ஜோடிச்சிட வேண்டியதுதான். அப்படியா? நீ கூட இதே மாதிரியே இருக்க. ஐயோ யாரோ எட்டி பாக்குறாங்க, அங்க பாருங்க. ஏய் யாரோ நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ஏய் நான் யாருன்னு சொல்றேன், வரையா புது மாப்ள. எங்க அம்மா அப்பாக்கு தெரிஞ்சா என்ன திட்டுவாங்க. ப்ளீஸ் என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க. நம்ம கண்ணு படிக்க போனா பாடத்தை பள்ளிக்குள்ள கத்துக்கணும், படகுக்குள்ள இல்லம்மா. இப்போ மாமா கிட்ட படிப்பை பக்குவமா கத்துக்க, பாடத்தை பக்காவா கத்துறேன். ஏய் திரும்புங்கடா, பாப்பா வெக்கப்படுதுல்ல. படிடி என் பல்லழகி. ஏய் பத்னி சொல்ற இந்த மாதிரி 1008 பொண்ணு பார்த்தாச்சு பர்றி. ஏய் கலகிட்டு அடம் பிடிக்காது பர்றி. டேடி எனக்கும் ஆசையா இருக்குடா, ஒரே ஒரு தடவை காத்தாடி குடுறா. வாய ஆசை தோசை அப்பள வடை. டேடி நீயாவது காத்தாடி குடுறா. எனக்கும் ஆசையா இருக்குடா. காசு இருந்தா கடையை போய் போ. போங்கடா நானே வாங்கிக்கிறேன். அக்கா ஒரு பானை காத்தாடி கொடுக்கா. இந்த இன்னொரு காத்தாடி வாங்கிக்கலாம். உசுர போனா உசுர வாங்க முடியுமா? நீ காயப்பட்டு என் மனசை காயப்படுத்திட்டியா? ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணா உன்ன மாதிரி ஆம்பளதாயே கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுவா. என்னாச்சு இவனுக்கு? ஜான் 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 ஃபாதர். Oh Jesus. My son, what happened to you? Nothing, father. No. Something is wrong with you. நீ எதையோ என்கிட்ட மறைக்கிற, மரியாதையா சொல்லு. அது வந்து தயங்காம சொல்லு மைசன். என்கிட்ட சொல்றதுக்கு என்ன தயக்கம்? எப்படி இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா? ரீட்டாவை லவ் பண்ற ஃபாதர். ரீட்டாவை நீ லவ் பண்றது சரி, ரீட்டா உன்னை லவ் பண்றாளா? அவ என்ன லவ் பண்ற மாதிரி தான் தெரியுது. மாதிரி தெரியுதா? இல்ல ஃபாதர், அவ என்ன லவ் பண்றா. அவ என்ன கல்யாணம் பண்ணிக்க அவ காதல என்கிட்ட சொல்லாம சொல்லிட்டா. அப்படியா? ஆமா மைசன், நாளைக்கே அவங்க வீட்டுக்கு போறேன். உன் கல்யாண சம்பந்தமா பேசுறேன். Are you happy now? Thank you, father. ஏன் மாமா என்ன பார்த்து குதிச்சிட்ட? நீ எப்ப எங்க குச்சிடன்னு யாருக்குமா தெரியும்? சரி அதெல்லாம் விடு மாமா, நம்ம கல்யாணம் போ. நாடி இனி கலாய்க்க யாரும் இல்லைன்னு என்கிட்ட வந்துட்டியா? கலாய்க்கல மாமா, உண்மையதான் சொல்றேன். இத்தனை நாள் உன்னை சும்மா வெறுப்பேத்திட்டு இருந்த. என்னடி சொல்ற? ஆமா மாமா, சின்ன வயசுல நீயும் நானும் அப்பா அம்மா விளையாடணுமே, அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன். நீதான் என் புருஷன்னு. அழக பார்த்து வர்றது காதல் இல்ல மாமா, மனச பார்த்து வரணும்.
என்னடா லுக்கு யூத்தா இருக்கேன்னு பொறாமையா? ஏன்பா உனக்கு சொன்னே இல்லையா? 2 பேரும் ஒரே உயரன்றதுக்காக என் பேண்ட்டை போட்ட கண்டுக்கல, என் சொக்காவை போட்ட கண்டுக்கல, என் உள்பனியனை போட்ட கண்டுக்கல, கேவலம் என் ஜெட்டி கூட போட்டு அசிங்கப்படுத்துவியா? மைசன், நீ எனக்கு பிறந்த குட்டி, நான் போடக்கூடாத உன் ஜெட்டி? போதும் உன் லூட்டி. என்ன நீ எல்லாம் ஒரு குப்பத்து தலைவன். குப்பத்து பிரச்சனை ஏன் பிரச்சனை? நிறுத்து. நமக்குள்ள வேண்டாம் வீண் பிரச்சனை. இத தானே சொல்ல போற? ஒரே டயலாக வச்சு எவ்வளவு நாளையா ஓட்ட போற? ஏடியா துட்ட? இந்த பேலன்ஸ். இதுதான்யா பேலன்ஸ். டேய் ஃபாதர்ங்க மீட்டிங். தூக்குறேன் இந்த ஐட்டத்தை. ஐட்டத்தை தூக்கவா? ஸ்தோத்திரம் ஃபாதர். ஸ்தோத்திரம் மிஸ்டர் அலெக்ஸ். மிஸ்டர் அலெக்ஸ் சர்ச்சுக்கு வந்திருக்காருனா ஏதாவது காரணம் இருக்குமே? காரணம் எதுவும் இல்ல ஃபாதர், நல்ல காரியமா தான் வந்திருக்கேன். என் பையன் டேவிடுக்கும் என் பேத்தி ரீட்டாவுக்கும் திருமணம் நிச்சயம் பண்ணிருக்கேன். மிஸ்டர் அலெக்ஸ், இந்த திருமணத்தை இதே சர்ச்சில் உங்க தலைமையில நடத்தி வைக்கணும். வரேன் ஃபாதர். டேவிட் ஆகிய நீ ரீட்டாவை சுகத்திலும் துக்கத்திலும் உன்னுடைய வாழ்க்கையில் பங்களித்து உனது மனைவியாக ஏற்றுக்கொள்ள சம்மதிக்கிறாயா? சம்மதம். ரீட்டாவாகிய நீ டேவிட்டை சுகத்திலும் துக்கத்திலும் உன்னுடைய வாழ்க்கையில் பங்களித்து உனது கணவனாக ஏற்றுக்கொள்ள சம்மதிக்கிறாயா? சம்மதம். என்னடா தெரியலையே. என்னன்னு பாக்கலாம். ஏய், என்ன கபடியில எங்களை ஓட விட்ட திமிரா? நேத்து வரைக்கும் பைபிளும் கைமா இருந்தா இன்னைக்கு என்னடா பாட்டிலும் கைமா? அடிங்கையால என்ன மறைக்கிறா? நாங்களே பாண்டி சாருக்கு 10 ரவுண்ட் வச்சுட்டு போதையில உட்காந்துருந்தா எங்க சாருக்கு அடிச்சுட்டு எங்களை மறிக்கிறியா? ஏய், உடம்புல இருக்கிற ரத்தத்தை கூட கொடுப்போம், குடிக்கிற சரக்கு விட்டு கொடுக்க மாட்டோம். ஏன் எச்ச சரக்கு? ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணா உன்ன மாதிரி ஆம்பளை கல்யாணம் பண்ணி ஆசைப்படுவா. அழக பார்த்து வர்றது காதல் இல்ல மாமா, மனச பார்த்து வரணும். என்ன மாமா பாக்குற? கல்யாண பொண்ணு கல்யாண கோலத்துல வரலன்னு பாக்குறியா? ஆமாண்டி பட்டு. அதான் இல்ல மாமா, நான் உன்ன சொன்ன கேப்பியா? சொல்லுடா செல்லம். மாமா தப்பா நினைக்காத. ஒரு ஆம்பளைக்கு அழகு அவன் செய்யற தொழில தான் இருக்கு. நீதான் எந்த வேலைக்கு போக மாட்டியே, என்ன எப்படி மாமா வச்சு காப்பாத்துவ? கவலைப்படாதம்மா, நீதான் என் பொண்டாட்டி அவன்ட்டல. இனிமே பாரேன், மாமா தனியா கும்ஃபு கிளாஸ் ஆரம்பிச்சு இந்த பட்டுக்கு பணத்தை கட்டுக்கட்டா கொட்டல. அந்த வீணா போன அப்பனுக்கு நான் மகனே இல்ல. உண்மையாவா மாமா? ஆமாண்டி பட்டு. மச்சி, நம்ம டேவிட் மச்சக்காரன்டா. அக்கா பொண்ணே மாடிக்கு கல்யாணம் பண்ணிட்டான்டா. ஏய், வானத்துல இருக்கிற நட்சத்திரத்தை என்ன முடியுமா? முடியாது. அந்த மாதிரி எத்தனை பொண்ணு மச்சத்தை பாத்துக்கிறான் அவன். அதனாலதான் நோய் வாங்கிக்கணும். என்னடா சொல்ற? 2 நாள் முன்னாடி டேவிட்டுக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர் பார்க்க போனோம். டாக்டர் அவர் ரத்தத்தை செக் பண்ணிட்டு HIV இருக்கு சொல்லிட்டாங்கடா. அவனுக்கு தெரியுமாடா? தெரியாதுடா. கல்யாண வீட்டுக்கு கிளம்பிடாங்க. ஏண்டா உண்மையை மறைச்சிங்க? ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டீங்களா பாவீங்களா? ரீட்டா, ரீட்டா, டேவிட், டேய் யாராவது கதவை திறங்க, கதவை திறங்கடா. டேய் ரீட்டா, டேவிட், 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 டேய் ஓ ஜீசஸ்,
அண்ணே காலுக்கு எவ்வளவுண்ணே? காலா இருந்தாலும் சரி கையா இருந்தாலும் சரி 5 ரூபா. இந்தாண்ணே. யோ ஒரு காலுக்கு 5 ரூபானா 7 காயின் போட்டிருக்க. அண்ணே என் பொண்டாட்டிக்கிட்ட பேசி 7 வருஷம் ஆச்சுண்ணே. 7 நிமிஷமாவது பேசணும்னு ஆசையா இருக்குண்ணே. சரி சரி கரெக்டா 7 நிமிஷம் தான் பேசணும். சரிங்கண்ணே. நிறைய கஸ்டமர் வெயிட்டிங்ல இருக்காங்க. சரிங்கண்ணே. வா இந்த பக்கம் வந்து பேசு. தெய்வமே, பேசி ரொம்ப நாள் ஆச்சு. என் பொண்டாட்டி லைன்ல வரணும். கமலா, கமலா, நான் தாம்மா உன் கண்ணன் பேசுறேன். யாராவது காலகாத்தால சாகுறாக்கிய? ஹலோ சார், 98410809. நான் போட்ட நம்பர் சரிதானே? ஆமாண்டா வேமணி, நீ யாரு? நான் கமலாவோட புருஷன். நீங்க யாரு? நானும் கமலாவோட புருஷன் தான். சொல்றா என் சகல. நீங்க கமலாவோட புருஷனா? சார், கமலாவை கொஞ்சம் கூப்பிட முடியுங்களா? இந்த கமலா, உன் புருஷன் லைன்ல இருக்கான், பேசு. கமலா, கமலா. கமலா தான் பேசுறேன், சொல்லு. கமலா, யாருமா அவரு? என் புருஷன். அப்போ நான் யாருமா? நீயும் என் புருஷன் தான். என்னம்மா இதெல்லாம்? என் பேருக்கு முன்னால உன் பேரை போட்டு கண்ணனா இருந்தனா, கமலக்கண்ணனா வாழ்ந்தனம்மா. ஏய், எதை போடணுமோ அத போடல, பேரை மட்டும் முன்னால போட்டு என்னடா பண்றது? பண்ணாட வைடா போன. பெருமாளே, இது உனக்கே அடுக்குமா? அண்ணே. இந்தாங்க அண்ணே. என்னையா 7 நிமிஷம் பேசணும்னா உடனே கொடுத்துட்ட? உன் பொண்டாட்டி திருப்தியா பேசனே இல்லையா? அவ புருஷன்கிட்ட பேசின. புருஷனா? அப்ப நீ யாரு? நானும் அவ புருஷன்தான். அப்ப நீ பேசுனது யாருக்கிட்ட? அவனும் அவ புருஷன்தான். அட கொக்கா மக்கா, என்ன நடக்குது இங்க? சுப்பிரமணி தான் நினைக்கிறேன். அவன் தான் உயிர் நண்பன். அவனாத்தான் நீங்களும் உலக வாழ்க்கையே வெறும் ஜெயிலு வாழ்க்கை தான், அதில் வளவும் பேர். அபி என்ன தும்பி? அபி அந்த செல்போன் வச்சிருக்கேல. செல்போனா? யோ யாரையா சொன்னது? அதெல்லாம் என்கிட்ட இல்ல. அப்படிலாம் ஒண்ணு இல்ல ஐயரே. ப்ளீஸ் அபி, யாரா பாத்துற போறா. செல்போன் கூட ஒரு முக்கியமான விஷயம் பேசு. ஐயரே சத்தியமா யாரோ போய் சொல்லிருக்காங்க. என்கிட்ட அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அப்படி சொல்லாத அபி. குடு அபி. ஒரு முக்கியமான விஷயம் பேசு. செல்போன் கூட அபி. ப்ளீஸ் அபி. யாரும் பாக்குறது முன்னாடி நான் பேசி கொடுத்துறேன் அபி. என்ன ஐயரே பெரிய மனுஷன், நீங்க போய் என் காலை பிடிச்சிக்கிட்டு இந்த 5 ரூபா இருக்கு, 5 நிமிஷம் பேசி தர அபி. இத பிடிங்க பிடிங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. இந்த ஒரு நிமிஷம் ஐயரே, நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் இந்த போன்ல பேசுங்க. இந்த போன் இன்னைக்கு முழுக்க உங்ககிட்டயே இருக்கட்டும். வரேன். ரொம்ப நன்றி அபி. ஹலோ, ஜூவி பத்திரிகை ஆபீஸா? நான் தான் பழைய ரிப்போர்ட் பாலகுமரன் பேசுறேன். நான் புழல் ஜெயில இருந்து பேசுறேன். ஆனா இங்க அட்டூழியம் நடக்குதுண்ணா. அண்ணா, வண்டி டயருக்குள்ள வச்சு போத பொருளெல்லாம் கடத்துறானா. நீங்க வந்து இங்க உடனே நடவடிக்கை எடுக்கணும். இங்க யாருமே கேட்கறது இல்ல. அண்ணா அண்ணா, எருமையும் பொட்டுண்ணா. ஜெயிலுக்குள்ள இருந்து எங்களையே போட்டு கொடுக்குறியா? ஐயரே, இன்னைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஸ்டாண்டு. எக்கூட வாடா. தலை கூட உனக்கு முத ராத்திரி வாடா. உன்னை வச்சுதான் உபச்சாரமே பண்ண போற. வாடா. ஏய், என்னடா பாக்குறீங்க? அன்னைக்கு விஜிலன்ஸ் அடி வாங்கி புத்தி வலியா உங்களுக்கு? தொலைச்சிடுவான் தொலைச்சு. ஏந்திரு ஏந்திரு ஏந்திரு. என்னையா போட்டு குடுக்குற? இப்ப நான் உன்னை போடுறேன் பார்.
ஊத்துறா சீக்கிரம். பிரபல ரவுடி அருமைதாஸ் என்கிற எருமை புழல் மத்திய சிறைச்சாலையில் தற்கொலை. ஹலோ வணக்கண்ணா. டேய் பொட்டு, ஜெயிலுக்குள்ள இருந்த எருமையை எவன்டா போட்டது? தற்கொலை டிராமா வேடா பண்றிய? உண்மையை சொல்றா, போலீஸ் தானடா போட்டது? போலீஸ் போடலண்ணா, 3 சுல்லாம் பசங்க போட்டானுங்க. யாரா அவனுங்க? அனாதை பசங்க. அனாதைகளா? அப்ப நான் தத்தெடுத்துக்கிறேன்.
என்னடா பாக்குறிய? நான் தான்டா உங்களை ஜாமீன்ல எடுத்தேன். நீங்க அந்த எருமைய போட்ட யமன்டா. இனிமே உங்களுக்கு எல்லாமே நான் தான்ப்பா. வாங்க போலாம், ஏறுங்க ஏறுங்கப்பா. அப்பாடா. ஏப்பா ஒரு மாதிரியா இருக்கீங்க? வாழ்க்கையில எந்த சந்தோஷத்தையுமே பார்க்காத நீங்க இனிமே இந்த அன்பு கரத்துல சந்தோஷமா இருங்கப்பா. இந்த பார், நாளைக்கு என்னுடைய மணி விழா. போய் புது துணியெல்லாம் எடுத்து கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருங்கப்பா. என்ன புரியுதா? இந்தா எடுத்துக்கங்கப்பா. அம்மா வேணாமா, அம்மா அறியாதம்மா, அம்மா தொண்டை வலிக்குதுமா, அம்மா காப்பாத்துமா, அம்மா காப்பாத்துமா, அம்மா அறியாதம்மா, அம்மா காப்பாத்துமா. ஏடி புள்ளைய போட்டு இந்த அடி அடிக்கிற? அப்படி கேளுங்கப்பா. புள்ளையா இது? பூஜாரியில இருந்த வெள்ளி பிள்ளையார திருடிட்டு வந்துட்டான். என்னது வெள்ளி பிள்ளையாரா? திருடுனது நீ? நாங்களடா சாக்காகன. நீ ஏன்டா சாக்காகற? அப்படினா இது தங்க பிள்ளையார் இல்லையா? தங்க முலாம் பூசல பிள்ளையாரா? முள்ள மாதிரி. இந்தா இத நீயே வச்சுக்க. அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்கப்பா. பாத்தியாடி, திருடன்னு சொன்னியே, இப்ப திருந்திட்டான் பாரு. அதாண்டி என் புள்ளைங்கிறது. ஒரு 10 பவுன் தேரும் போல இருக்கே. எப்படி திருந்துவேன்? ஃப்ரெண்ட்ஸ், நீங்களா எப்படிங்க? இவனுங்கள முன்னாடியே உனக்கு தெரியுமா? என்னம்மா இப்படி கேட்டீங்க? எல்லாரும் ஒரே காலேஜ் பட் டிஃபரண்ட் செக்ஷன். நீ ஏன் ஒரு 420, அவன் ஒரு 302, இவன் ஒரு 307. இதானடா உங்க செக்ஷன். எனக்குன்னு ஒருத்த வந்து வாச்சிருக்கான் பாரு, கேப் மாதிரி. தாயே, ஏன் நிறுத்தி விட்டீர்கள்? கம் ஆன், கண்டினியூ கண்டினியூ ப்ளீஸ். ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் கண்டுக்காதீங்க. திருடனுக்கு ரோசம் முக்கியம் இல்ல, பணம் தான் முக்கியம். அம்மா அப்படிதான் செல்லமா திட்டுவாங்க, அதெல்லாம் கண்டுக்க கூடாது. நாம வாங்க போலாம். என்னடா இது? பணிப்பா. சரி 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 சரி. ஹலோ கைதீஸ், என்ன பாக்குறீங்க? உங்களுக்கு முன்னாடி நான் வெளியில வந்துட்டேன். வாங்க ஜாலியா இருக்கலாம். புள்ளனா இவன் தான் புள்ள. ஐயோ, என் கால போடுற தங்க காப்ப காணா. வணக்கம் விஏஓ சார். வாங்க சார், நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருந்தா உன்னையா தேடி வர்றேன். ஏயா, உனக்கு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. நான் என்ன ஓ சொத்தையா என் பேருக்கு எழுதி கொடுன்னு கேட்குறேன். ஏதோ 100 ஏக்கர் இடம் என் சொந்த இடம். அதுக்கு பக்கத்தில் 3 ஏக்கர் புறம்போக்கு இடம் இருக்கு. அந்த புறம்போக்கு இடத்தை என் பேருக்கு பட்டா போட்டு குடியான்னு உங்ககிட்ட வந்தா நீ என்னமோ நீதி நேர்மைன்னு பேசிக்கிட்டு இருக்கிற. ஏயா, நீ எல்லாம் உயிரோட இருக்கலாமா? என்ன மிரட்டுறீங்களா? அந்த இடம் ஊர் தலைவி காளி மேடம் கண்ட்ரோல்ல இருக்கு. போச்சுடா. என்னால ஒன்றும் பண்ண முடியாது. எதுவா இருந்தாலும் மேடம் வர சொல்றேன், அவங்க கிட்ட பேசிக்கங்க. யோ, காளி என்னையா? நான் பத்திரகாளியவே பார்த்தவன். வர சொல்லியா? வர சொல்றேன். காளி மேடம், வணக்கம் மேடம். சார் தான் அன்பு. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. நான் தான் அன்பு. நல்லவர்களுக்கு அன்பானவன், கெட்டவர்களுக்கு வம்பானவன். ஐயா, நீங்க எதை கேட்க நினைச்சாலும் ஏன் வீட்டுக்கு வந்து என்ன கேட்டிருக்கலாம். பாவம், அவரு வீட்டுக்கு வந்து ஏன் வம்பு பண்றீங்க? பாருடா, புடவை கட்டின கட்ட பஞ்சாயத்து பண்ண வந்திருக்கியாடி? சுருக்குடாயா சூப்பு. புடவை கட்டிட்டா பொத்திட்டு போயிடும் நினைச்சா? எஸ் சாண்ட. இந்த காலிக்கு ஒரு ரவுடி தனமா? எடுங்கடி பொருளை அவனை போடலாம். வந்துட்டானுடைய சிங்க குட்டிய. டேய், இந்த 3 சிறுக்கிகளை பகுத்து போடுங்கடா. வாங்கப்பா உட்காருங்க. அன்பின் அடையாளமே, அனாதைகளின் தெய்வமே. இந்தாங்கப்பா எல்லாரும் கொடுங்க. கொண்டா கொண்டா. இந்தா சாப்பிடுங்க. வாங்கம்மா சாப்பிடு. சாப்பிடுங்க. ஏண்டா அப்பா, என் கல்யாண போட்டோவை போட்டு என்ன காக்கா பிடிக்கலான்னு பாக்குறியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. இந்த எனக்கு 20 உனக்கு 18 ஒரு படம் பார்த்தேன். சரி, நீங்க 2 பேரும் அதுல வர கதாநாயகி மாதிரி இருக்கீங்களா? அதனால அந்த போட்டோவை போட்டிருக்கேன். ஏன்பா, உன் மணி விழாவை ஏதாவது பெரிய ஸ்டார் ஹோட்டல் வச்சு அசத்துவன்னு பார்த்தா
இப்படி மனநல காப்பாத்த வச்சு நடத்துறீங்க. டேய் ஸ்டார் ஹோட்டல்ல வச்சு கல்யாணத்தை நடத்தலாம்டா. அதனால பாக்கெட்ல உள்ள பணம் தான்டா கரையும். எவனும் மனசார வாழ்த்த மாட்டான். இத பாரு, சம்பந்தமே இல்லாட்டியும் மனநல பாதிக்கப்பட்டவர்களா ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா வாழ்த்துறாங்க பார். இதாண்டா உண்மையான வாழ்த்து. நிறுத்துவோம் ராமாயணத்தை. இப்ப ஆரம்பிக்காம உங்க முதியோர் கல்யாணத்தை. பொருடா, முக்கியமான விஐபி எல்லாம் வரணும். இவங்களா? ஐயா தோடா, ஏன் 3 பைசா மூஞ்ச நாஸ்தி 1000 ரூபாய். டேய், எவன்டா என் இடத்துல கொட்டா போட்டுருக்கிறது? நான் தான் அன்பு. ஏன் அன்பு, நீ மட்டும் ஊர்ல இருக்கிற புறம்போக்கு நிலத்தெல்லாம் பட்டா போட்டு கோடி கோடியா கொட்டிக்குவ. நாங்களும் இந்த ஏரியா ரவுடிங்கம்மா, எங்களுக்கு போட வேண்டியதை போட்டு நீ போயினே இரு. போடத்தாண்டா வந்திருக்கேன். டேய் பசங்களா, ரவுடி தம்பி அவரை போட சொல்லி ரொம்ப ஆசைப்படுறாரு. போட்டுங்கடா. வாட்டர் பாட்டிலுக்கு ஆஃப் பிரியாணிக்கு ஓடுறவங்களடா என் பசங்க. ஒரு குரல் கொடுத்ததுக்கு உன் விரலையே வெட்டினானுங்க பார். அதான்டா என் பசங்க. இன்னொரு குரல் கொடுக்கவா? வேணா தலைவா, வேணா தலைவா, என்ன மன்னிச்சிரு தலைவா. உட்காருங்க உட்காருங்க சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? உட்கார் உட்கார். அன்பையா வந்திருக்கார் சொன்னா. டேய் எங்கடா ஸ்வீட்? போடா, எல்லா பிள்ளைகளுக்கும் இனிப்பு கொடுங்க போங்க. வாங்கப்பா போலாம். நீ பசங்களா ஒருத்தர் விடாம எல்லாத்துக்கும் கொடுங்க போங்க. போங்கடா. எல்லாரும் ஸ்வீட் கொடுப்பாங்க. கும்பிடு போட்டது போதும், குந்து. நீ ஏன் நிக்கிற? உட்காரியா? சரிங்க. ஏமா, நீயே ஒரு கல்யாணம் ஆகாத கன்னியாஸ்திரி, உனக்கு ஏமா அந்த மேஸ்திரி வேலையெல்லாம்? இந்த பார், உன் அப்பா மாதிரி சொல்றேன், மரியாதையா அந்த இடத்தை காலி பண்ணிடு. ஐயா, அன்புக்கரம் நடத்துற நீங்களே இப்படி அராஜகமா பேசலாமா? ஏம்மா, அன்புக்கரம் நடத்துறது அனாதை பசங்களுக்கு இல்ல, அயோக்கிய பசங்களுக்கு. இப்படியெல்லாம் சொன்னா நீ கேட்க மாட்டேன். டேய் அயோக்கிய பசங்களா, வாங்கடா இங்க. டேய், இந்த அனாதை பசங்க இடத்தை தூக்கி வெளியேறிங்கடா. போங்கடா போங்கடா. பாருங்கடா, விடுங்கடா. டேய், சொன்னா கேளுங்க. விடுங்கடா. ஏய், விடுடா. விடுங்கடா. ஐயையோ, விடுங்கடா. உட்காருங்கடா. டேய், நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்களா? உட்காருங்கடா. காப்பாத்துங்கடா. வேண்டாம். ஐயையோ, உட்காருங்கடா. என்ன பண்ணுற? அப்பா, இவங்கிட்ட சொல்லுங்கப்பா. மூச்சுக்கு 300 தடவை அப்பா அப்பா அப்பாங்கிறியடா. நீ என்ன என் பொண்டாட்டிக்கு பிறந்தியா, இல்ல உங்க ஆத்தா என் கூட படுத்து உன்னை பெத்துக்கிட்டாளா? இத்தனை நாள ஒரு அயோக்கியல போய் என் அப்பான்னு கூப்பிட்டுனடா. பசங்களா சீக்கிரம் வாங்கடா, இந்த 3 பேரையும் கொண்டு போடுங்கடா. வாங்கடா, சீக்கிரம் வாங்கடா.
நீ கொண்டது அண்ணடா. அவன் அண்ணன்டா, இவன் என் நண்பன்டா.